அனைவரையும் ஒன்று ஒரே இருதயத்தோடு ஒரே ஒரு மனப்பாட்டின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்கள் இருதயம் என்று பலகையில எழுது நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் பிரயோகப்படுத்த நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். போன வாரம் நம்ம அந்த டவுட் இதுல போய்கிட்டு இருந்தோம். அந்த டவுட் வந்தனால டூ மிராக்கிள்ஸ், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், மிராக்கிள்ஸ்லாம் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்ம எடுத்த உடனே நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய அடிப்படைகளை போய் தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த ஒரு விஷயத்துக்குமே பைபிள்ல நம்ம பேசிக்கா எதுக்காக வந்திருக்கு என்ன ஏதுன்றது தெரியும் போது தான் அதனுடைய மேலோட்டமான காரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வெறும் மேலோட்டமான காரியங்கள் மட்டும் புரிஞ்சா ஏன் எதுல இருந்துச்சு இன்னைக்கு இல்லையா, இல்ல இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். அப்ப நம்ம அடிப்படையில இந்த சயின்ஸ் ஒண்டர்ஸ், அந்த பர்பஸ், அதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். எக்கோ வருது என்னோட வாய்ஸ். இல்ல அங்கிள், உங்களது பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஓகே, உள்ள ஏதோ வாய்ஸ், என்னோட வாய்ஸ் எக்கோ கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல ப்ளே பேக் ஆகுது. நீங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி உங்க வாய்ஸே ப்ளே பேக் ஆகுது. மீன்ஸ் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் கேப்ல. ரெண்டு டிவைஸ்ல லாகின் பண்ணியிருந்தேனா இருக்கும் அங்கிள். இல்ல, யூஸ்வலா ஒன்னு மியூட்ல தான் இருக்கு. ஓகே, யூஸ்வலா இது மாதிரி பண்ணுங்க. ஓகே, நீ பாப்போம். இப்போ ஃபைன் அங்கிள். இப்போ ஆமா, இப்போ கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ சயின்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் அதனுடைய பர்பஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ பர்பஸ் பார்க்கும்போது ஆண்டவர் முதல் சைன் எங்க பண்ணாரு? சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ஆஸ் அன் ஆஃபீஸ். ஏன்னா உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதே இட்ஸ் அ ஒண்டர். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு இதனால இல்லை, வானமும் பூமியும் ஒரு வார்த்தையினால உண்டாச்சு. ஸோ தட் இட்ஸ் செல்ஃப் மிராக்கிள். அப்போ அந்த மாதிரியான ஒண்டர்ஸ், சயின்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ்ல அதை ஒரு ஆஃபீஸ் இந்த சென்ஸ் பை ஹியூமன் ஹேண்ட், த்ரூ ஹியூமன் ஹேண்ட். அப்போ மனிதர்கள் மூலமா தேவன் முதலாவது செய்த அற்புதம் எங்க அப்படின்னா மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆண்டவர் மனுஷனை யூஸ் பண்ணது மோசேவை ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி காட்டுறதுக்கு ஜனங்கள் முன்னாடி. ஸோ அப்போ அது என்ன பர்பஸ்க்காக வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா உடன்படிக்கை செய்யறாரு. ஸோ அது இன்னைக்கு அதை நம்ம பழைய உடன்படிக்கைன்றோம். ஏன்னா புதிய உடன்படிக்கையை பத்தி வேதம் பேசியிருக்கனால, எபிரேயர்ல பேசியிருக்கனால, எரேமியால பேசியிருக்கு. அதனால அது பழைய உடன்படிக்கைன்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னன்னா கானான்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுல பிரவேசிக்க வைக்கிறதுக்கு. அப்ப அந்த ஜனங்களை ராஜரிக ஆசாரிய கூட்டமா கானான்குள்ள பிரவேசிக்க வைக்கிறதுக்காக, தாவீதினுடைய இதுல வர்றதுக்காக, அந்த ஒரு காரியத்திற்காக அவங்களுக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா அவர்கள் விசுவாசிக்கிறதுக்கு, அதை பார்த்து ஜனங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு தேவன் மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் மூலமாக அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. அப்ப இது எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா பழைய உடன்படிக்கையை ஆரம்பிக்கும் போது அது தொடங்கப்பட்டுச்சு. எங்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய உடன்படிக்கைக்குள்ள அவர்கள் போகும்போது அதற்கு மேற்கொண்டு அடையாளங்கள், அற்புதங்கள் தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அங்க இருந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறாரு. அங்க ஒரு புதுசா அடையாளங்களோ அற்புதங்களோ தேவையில்லை. ஏன்னா அதனுடைய பர்பஸே விசுவாசிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஜனங்கள். அப்ப அவங்க எகிப்துல இருந்து வெளியே வரும்போது மோசேவை நம்பி வெளியே வரணும். எது வரைக்கும்னா உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தத்துல போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஜனங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு லீடர் வேணும். அந்த லீடர் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வதன் மூலமாக ஜனங்கள் அவங்க விசுவாசித்தாங்க. அப்போ அந்த விசுவாசம், அந்த வர்றதுக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க போற இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதை அவங்க பார்த்து பிலீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஏகப்பட்ட வசனங்கள் பார்த்தோம். அதாவது எதுக்காக மிராக்கிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம விசுவாசிப்பதற்காக அடையாளங்கள், அற்புதத்தின் மூலமாக விசுவாசித்தார்னு சொல்லிட்டு நம்ம இது நோட்ஸ் ஏற்கனவே அனுப்பியிருக்கோம். போன வாரத்தினுடைய ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி
யூதர்கள் வந்து அடையாளத்தை நாடுகிறார்கள், கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை தேடுகிறார்கள். அப்ப இவங்க எல்லாருமே வந்து யூதர்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் வந்து ஒரு மேண்டேட்டரி, அவசியமா இருக்கு அவங்க விசுவாசிப்பதற்கு. ஆனா நமக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லும் போது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப தரிசித்துனும் போது நம்ம எதை பாக்குறோமோ, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அடையாளங்கள், அற்புதங்கள், இதெல்லாத்தையும் வந்து காணக்கூடியது. அப்படி கண்டு நம்ம விசுவாசிக்கிறது இல்ல, காணாமல் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து விசுவாசிக்கிறதுக்கு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க பார்த்து அதுக்கப்புறம் அவங்க விசுவாசிப்பாங்க. இதுதான் ஆண்டவர் வச்சிருந்த ப்ரோக்ராம், அந்த பேட்டர்ன். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எங்கெல்லாம் வந்து அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்திருக்கு அப்படின்றத லைனா அப்படியே பிரிச்சு பார்த்துட்டு வந்தோம். அப்ப டியூரிங் காஸ்பல் டைம்ஸ் போது நம்ம சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த டைம்ல வந்து இயேசு கிறிஸ்து எதற்காக அடையாளம் செய்தார்னா, அவர் தான் மேசியா, அவர் தான் வந்து வரப்போகிற ரட்சகர்ன்றதற்கு அடையாளமா ஒரு மேசியா அப்படின்னா அவரு இந்த இதெல்லாம் வந்து செய்வார்னு சொல்லிட்டு மேசியாக்கான எவிடன்ஸ், இல்லாட்டி அவர் அடையாளம் காணக்கூடிய ஐடென்டிபிகேஷனுக்கு. அதுக்கு பழைய ஏற்பாட்டுல மேசியா வரும்போது என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதுல நம்ம ஒரு 3 வசனம் பார்த்தோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மேசியா வரும்போது ராஜ்யத்தை குறித்து அவங்க உள்ள என்ட்ரு ஆகும் போது குருடர் கண் திறக்கப்படும், செவிடர்கள் கேட்பாங்க, முடவர் நடப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேசியா செய்ய வேண்டிய காரியங்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்புவாங்க, இதெல்லாம். ஸோ அப்படி அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டுல எங்க நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வந்து சுகப்படுத்துறது, அடையாள அற்புதம் செய்யறது. அப்போ யோவான் ஸ்நானன் வந்து கேட்டது, நீர் தான் வரப்போகிறவரா அப்படின்னும் போது அவர் வந்து ஆமா நான் தான் சொல்லாம, நீ காண்றத போய் பார்த்து சொல்லு, நீ எதை பாக்குறியோ அதை போய் சொல்லு அவனுக்கு அப்படின்றது. ஏன்னா எதை பாக்குறாங்கன்னா சப்பானிகள் நடக்கிறது, குஷ்டரோகிகள் சுகமாகிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பாக்குறதுனால இதை போய் சொல்றாரு. என்ன விஷயம்னா இதெல்லாம் யார் செய்வானா, மேசியாவா வரப்போறவர் செய்ய போறது. அப்ப இது வந்து பல ஆயிரம் வருஷங்களாக அந்த உங்களுக்கு தீர்க்க தரிசனத்துல வந்து அதனுடைய நிறைவேறுதலா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்ப அற்புதங்களை செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய 12 சீஷர்களும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகும்போது இந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்றாரு. அப்ப அவங்க எங்கெல்லாம், அதுல முக்கியமானது என்னன்னா புறஜாதியாரோட பட்டணங்களுக்கு போகாமல் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருப்போம், என்ன பர்பஸ்க்காக வந்தார் அப்படின்றதெல்லாம். ஸோ அப்ப அந்த பர்பஸை நிறைவேற்றுவதற்காக அவர் பூமிக்குரிய ஊழியத்துல அங்க இருக்கும் போது 12 சீஷர்களுக்கிட்டையும் என்ன கமெண்ட் பண்றாருன்னா, நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது வியாதியஸ்தரை சுகப்படுத்துங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் எதுக்குன்னா அந்த ராஜ்ய சுவிசேஷத்தோட ஒத்து சேர்ந்திருக்குது. ஏன்னா அவங்க ராஜ்யத்துக்குள்ள போகும்போது அடையாளங்கள், அற்புதங்கள், சுகம் இதெல்லாமே தேவைப்படுது. அதனால அந்த அடிப்படையில ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு ஒட்டி அவர்களுக்கு அந்த சுகம் அளிக்கிற காரியங்கள்லாம் கொடுத்திருந்தாரு, அடையாள அற்புதங்கள்லாம் கொடுத்திருந்தாரு, அந்த செய்யக்கூடிய வல்லமையும் கொடுத்திருந்தாரு சீஷர்களுக்கு, 12 சீஷர்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் 70 பேருக்கும் வந்து இன்னொரு இடத்துல 70 பேரை கூப்பிட்டு அனுப்புறாரு அப்பாயிண்ட் பண்ணி. அவங்களுக்கும் அதே வல்லமையை தராரு. அந்த 70 பேரும் போயிட்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு பிணியாளிகளை சொஸ்தமாக்கி எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ராஜ்யம் அப்படின்னும் போதே மேசியா, அவர் தான் ராஜா, அவர் வந்துட்டாரு, மனதிரும்புங்கள். அதோட சேர்ந்து சுகம், அற்புதம், அடையாளம் இதெல்லாம் சேர்த்து செய்யற மாதிரி இந்த பூமிக்குரிய ஊழியத்தின் போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்து அடையாளம் செஞ்சது வந்து அவருடைய மேசியா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து 12 அப்போஸ்தலர்களுக்கும் வல்லமை கொடுத்து ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் போது அந்த இதோட சேர்த்து அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யறதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அது போக 70 பேருக்குமே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் போன இதுல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல அதை வந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புக் ஃபுல்லாவே பார்க்கலாம். அதை நம்ம வந்து டிரான்சிஷனல் பீரியட், ஒரு மாறுதலின் காலம். ஏன்னா ராஜ்யத்துல இருந்து இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல, அப்ப இன்னும் வரல இது வரைக்கும், அது இன்னும் ஒரு ஃபியூச்சர்ல இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் காலமும் ஆரம்பிக்கல. அப்ப அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு. அந்த ஒரு காலம் ஏன் கிருபையின் காலம் ஆரம்பிக்கலன்னு பார்த்தோம்னா நிறைய உதாரணம் சொல்லலாம். அனினா சஃபிரால் வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்லும் போது அவங்க மரித்தே போனாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் பரிசுத்தாவி ஆண்டவருக்கு விரோதமாவே ஏகப்பட்ட இது பேசுறாங்க, ஆனாலும் ஒருத்தர் மரிக்கிறது இல்லை. ஏன்னா இது கிருபையின் காலத்துல வாழ்றோம். அவங்க வாழ்ந்த காலம் வந்து நியாயப்பிரமாண காலமும் கிடையாது, ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க போற காலத்துல அவங்க இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல வாழ்ந்தப்போ வந்து
அற்புதங்கள் அடையாளங்கள் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புக் ஃபுல்லாவே பார்த்தோம்னா நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்துகிட்டே வருது. எதுக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு. அதுக்கு நம்ம பார்த்தோம் 12 அப்போஸ்தலர் பேதுருவும் 11 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து இந்த அடையாளங்கள் அற்புதங்கள்னால அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு பார்த்தோம். மார்க்ல கடைசியில் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்து அனுப்பும் போது அவங்களால நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அது எதுக்கு அப்படின்னா அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அந்த எபிரேயர் ஆக்கியோன் பத்தி. அப்ப அதுல வந்து இது மட்டும் இல்ல, முதலாவது கர்த்தர் மூலமாய் இதுலதான் வந்து நம்ம அநேகமா இது பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டுனோம். என்னுடைய ஐடியா வந்து இது வர்ணபா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் பேசணும் நம்ம அதை பத்தி எல்லாம் போன வாரத்துல. அதுல முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டதும். அப்ப செகண்ட் பர்சன் மூலமா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? அடையாளங்களினாலும் அற்புதத்தினாலும் பல விதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்தினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்காரு. அப்ப இதுல வந்து அடையாளங்கள் அற்புதங்கள் பலவிதமான செய்கைகள் எல்லாத்தையோட சேர்த்து அவருடைய சித்தத்தின்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அப்ப இதை நம்ம தனியா படிப்போம்னு சொன்னோம். பரிசுத்த ஆவியின் வரங்கள் இன்னைக்கு லிட்டரலா கிரியேட் செய்தா அது எப்படி செய்யுதுன்ட்டு. ஏன்னா இது வந்து எந்த பேக்கேஜோட வருதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ள போறவங்களுக்கு வந்து அடையாளங்கள் அற்புதங்கள் பலவிதமான செய்கைகள் இதோட சேர்த்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காரியத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவருமே வந்து சொல்லும் போது அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கைகளாலே செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்ப இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு வந்தது, போன வாரம் பேசினது எல்லாமே வந்து மனிதர்கள் மூலமாக தேவன் அடையாளங்களையும் அற்புதத்தையும் நிகழ்த்தினாரு. அதுக்கு பர்பஸ் வந்து இயேசு கிறிஸ்து செய்தது அவர் மேசியான்றதுக்கு. 12 சீஷரும் 70 பேரும் செஞ்சது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அதோட சேர்ந்து வர வேண்டிய விஷயம். பவுல் பிரசங்கிக்கும் போதும் மற்ற இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு 12 சீஷர்கள் பவுல் எல்லாமே செய்தது எதுக்குன்னா அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்காக தேவன் அவர்கள் கைகளில பலத்த அடையாளங்களும் அற்புதத்தையும் செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த பலத்த அடையாளங்கள் அற்புதங்கள்ல மிகப்பெரிய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான 2 அப்போஸ்தலர்கள் யாருன்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய பேதுருவும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கிற பவுலும். ஸோ இவங்க 2 பேரும் தான் 2 கேட்டகரிக்கான பெரிய ஹெட் மாதிரி, அந்த அப்போஸ்தலர்களுடைய ஹெட் மாதிரி. அப்ப பேதுரு மூலமா என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மரித்த ஒரு பெண்ணை வந்து 9வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9ல அவர் உயிரோட எழுப்புறாரு. அப்ப பேதுரு வந்து மரித்த ஒரு பெண்ணையும் உயிரோட எழுப்புனது வந்து அவருடைய இதுல வந்து ஒரு பெரிய அடையாளம் அற்புதம் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பவுலுமே வந்து 2 காரியங்கள் நோட் பண்ணி சொல்லியிருந்தோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல வியாதியஸ்தர்கள் மீது அவங்களுடைய கர்ச்சீஃபையோ இல்ல ஆப்ரன் அந்த கச்சையவோ எடுத்துட்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்டா எங்கேயோ ஒரு பவுல் இருக்கிறாரு, அவருடைய கர்ச்சீஃபை மட்டும் தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டா அங்க வியாதி சுகமாவது, பிசாசுகள் ஓடுது, சுகம் நடக்குது, அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்துச்சு. அப்போ அது வந்து ரொம்ப மிகப்பெரிய வல்லமை. ஏன்னா ஆளே போக வேண்டியதுல ஒரு வார்த்தை சொன்னான்னு கூட போதும், அப்படி கூட கிடையாது. ஒரு அவர் மேல பட்டிருந்த ஒரு கர்ச்சீஃபை எடுத்துட்டு போய் போடும் போதே அடையாளம் சுகம் அற்புதம் தேவன் மனிதர்கள் மூலமாக நடத்துறதுல பவுல் மூலமா இந்த அற்புதத்தையும் நடத்திருக்காரு. அதே மாதிரி 20வது அதிகாரத்துல பார்த்தா அவர் ராத்திரி ஃபுல்லா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 3வது மாடியில இருந்து ஒருத்தர் விழுந்து இறந்துறாரு தம்பி, அவரையும் உயிரோட பவுலும் எழுப்புறாரு. அப்போ இந்த பேதுருவும் பவுலும் 2 பெரிய பெரிய விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அப்போஸ்தலர்களா இருக்கும்போது அவர்கள் கைகளால செய்யப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்கள்ல 2 பேருமே மரித்தவங்களை உயிர்த்தோட எழுப்பியிருக்காங்க. 2வது பவுலுடைய ட்ரெஸ்னுடைய இது கர்ச்சீஃப் இதெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டா கூட பிசாசுகளே ஓடிச்சு, அற்புதமும் நடந்துச்சு. ஸோ இது வந்து எப்ப நடந்துச்சுன்னா டிரான்சிஷனல் பீரியட்னு சொல்லக்கூடிய மாறுதலின் காலத்துல நடந்துச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நம்ம இன்னைக்கு போர்ஷன் போயிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்டா ப்ரஷ் அப் பண்ணியாச்சு. மீதி நம்ம இதுலயும் கொடுத்து வச்சிருக்கோம், அந்த ஆடியோ அனுப்பி இருக்கு, அதையும் வேணா திரும்ப கேட்டுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நான் அடுத்த இதுக்கு போலாமா? இன்னைக்கு இதுக்கு யாராவது சொன்னீங்கன்னா தெரியும். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல போலாமான்ட்டு போலாங்கண்ணா.
ஓகே, அப்ப டவுட்ல எல்லாரும் கிளியரா தான் இருந்துச்சுக்கோமா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருபையின் காலம் முழுமையா நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல கடைசியா நடந்த அற்புதம் என்ன? ஏன்னா இன்னைக்கு கிருபையின் காலத்துல வந்து இன்னைக்கு அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, அடையாளங்கள் அற்புதங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய உடன்படிக்கையில வரும்போது, வெளியே வரும்போது, எகிப்துல இருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பர்பஸ் என்ன? அவங்கள வழிநடத்தி போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுல உள்ள நிறுத்துறதுக்காக. அதுல பழைய உடன்படிக்கை பழையதாச்சு. ஏன்னா அவர் வந்து புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கை கொடுத்திருக்காரு. அது இன்னும் நடக்கல. அது வந்து நடுவுல நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம யாருமே வந்து புதிய உடன்படிக்கையில இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். எபிரேயர் எழுதும் போதே புதிய உடன்படிக்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பழைய உடன்படிக்கை முடிய போற காலகட்டத்துலதான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்ப நம்ம என்ன காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருபையின் காலம்னு இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்து வரக்கூடியது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில 70 வாரங்கள்னு சொல்லி அதை தான் நம்ம அந்தி கிறிஸ்து வரப்போற கடைசி 7 உபத்திரவ காலம், கடைசி வாரம் 7 வருஷம் அப்படின்லாம் சொல்லி சொல்றோம். அப்ப அதுல வந்து ஒரு ப்ராஃபட்டிக் டைம் இருக்கு. ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி தீர்க்க தரிசனமும் அறிவிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல நடுவுல 2000 வருஷமா இப்ப அந்த காலகட்டத்துல நம்ம இல்லாம இருக்கோம். இதுல பாதி பேருக்கு இதை எப்படின்னு புரிஞ்சு கொள்றதே கஷ்டமா இருக்கிற நேரத்துல நமக்கு ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, அது நம்ம இப்ப கிருபையின் காலம். இது வந்து தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல மறைச்சு வைக்கப்படல. அதை வந்து பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வெளிப்படுத்திட்டு வந்து அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அவருக்கு முழுமையா வெளிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அவரு அதனுடைய முழு கருத்தையும் பவுல் எழுதி முடிக்கிறாரு. சோ அப்ப அந்த காரியத்துல வரனால இன்னைக்கு இருக்கிற இந்த 2000 வருஷ காலகட்டத்துல இயேசு சீக்கிரமா வர்றாருன்னு சொல்ற மாதிரி ஏதோ 2000 வருஷம் சீக்கிரம் கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்துல சொன்ன அந்த கடைசி காலம் அன்னையோட பாஸ் பண்ணி நிறுத்தப்பட்டிருக்கு. இனி உபத்திரவ காலத்துலதான் வந்து அது ஆரம்பிக்கவே போகுது. அப்ப இந்த இடைப்பட்ட காலம் என்னதுன்னா கிருபையின் காலத்துல நம்ம இருக்கோம். அப்ப இந்த கிருபையின் காலத்துல இருந்து இந்த வாக்குத்தத்தம் அந்த ப்ராஃபஸில வந்து சொல்லப்பட்ட அந்த டைம் பீரியடுக்கும் இந்த கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு மாறுதல் காலம், ஒரு டிரான்சாக்ஷன். இதுல இருந்து கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மாறுற பீரியட். அதுதான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய மொத்த புக். அந்த புக்கு ஃபுல்லா சொல்றது அதுதான். 28 அப்போஸ்தலர் 28 வந்து அப்படியே அப்ரப்டா லூக், அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், லூக் தான் அதை எழுதுறாருன்ட்டுன்னு. லூக் வந்து சொல்ல போனோம்னா பவுலுடைய கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு எழுதும் போது லூக் மட்டும் தான் என் கூட இருக்கிறாருன்னு பவுல் சொல்றாரு. ஆனா லூக் மட்டும்தான் பவுல் கூட அவ்வளவு நாள் கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. ஆனா அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அவர் எதையுமே பதிவு பண்ணல, அப்படியே முடிச்சிடுறாரு அந்த இடத்தோட. அதுக்கப்புறம் எங்க போனாரு, என்ன ஆச்சு, எதுவுமே சொல்லல, அந்த இதோட அப்படியே முடிச்சிடுறாரு. அப்போ அங்க ஒரு காரியத்தினால நிறைய பேர் வந்து அது லூக்கா 28 அப்படியே அப்ரப்டா முடிஞ்சிருச்சு அப்படிவாங்க. இல்ல, அது வந்து அந்த இடத்துலதான் பாஸ் நடக்குது. எது ப்ராஃபஸில சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த டைம் பீரியடு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து மாறுதலின் காலம் வந்து கிருபையின் காலம் அந்த இடத்துல ஆரம்பிக்குது. அதனால அங்க அப்படியே லூக்கா வந்து அதோட முடிச்சிடுறாரு அந்த இடத்த. நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம் இப்ப. சோ அப்படி பார்த்தோம்னா அற்புதங்கள்னு சொல்லும் போது பவுல் மூலமா வந்து கர்ச்சீஃபையும் அவருடைய கச்சை ஆப்ரனையும் எடுத்துட்டு போய் வேற இடத்துல இருக்க வியாதியஸ்தர் மேல போடும் போதே அவர்களுக்கு சொஸ்தமாச்சு, பிசாசுகள் ஓடுச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தப்ப பவுல் செஞ்ச கடைசி அற்புதம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யாரா படிங்க. அப்போஸ்தலர் 28 8 9 2 வசனம். யுபிலிவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஓகே, இதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பவுல் வந்து அப்போஸ்தலர், இப்ப நான் சொல்லும் போது அப்போஸ்தலர் 28ஓட அது முடியுது, அப்ரப்டா லூக்கா நிறுத்திருப்பாருன்னு. அது வந்து நம்ம பின்னாடி ஃபியூச்சர்லயும் படிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் வரும்போது டீட்டெயிலா அடுத்த சில வாரங்களுக்கு கழிச்சு படிக்கும் போது வருவோம். இப்போ வந்து அப்போஸ்தலராகிய பவுலுடைய ஊழியத்துல அவர் செய்த கடைசி அற்புதம் என்னன்னா, அப்போஸ்தலர் 28 8வது வசனமும் 9வது வசனத்திலையும் அந்த
தீவுல போய் இருக்கும் போது அங்க ஜுரமா இருந்த ஒருத்தரை வந்து சுகப்படுத்துறாரு. அதை பார்த்துட்டு தீவுல இருந்த மற்ற வியாதியஸ்தரம் வந்த போது எல்லாரையும் குணப்படுத்துறாரு. இதுதான் பவுல் செய்த கடைசி அற்புதம், அடையாளம், சுகம். அப்போ இது பவுல் செய்ததுன்னு சொல்றதை விட அந்த டிஸ்பென்சேஷனல் சேஞ்ச் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, பவுல் சொல்றாரு இந்த கிருபையின் காலம் எனக்கு கையளிக்கப்பட்டுச்சுன்னு. அப்ப அது வேற எந்த அப்போஸ்தலனுக்கும் கொடுக்கப்படல, அது பவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டுருச்சு அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். அதை குறிச்சதான டீச்சிங்கள், தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினாரு. அப்போ அந்த காரியங்களா வந்து பவுல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டிஸ்பென்சேஷன் சேஞ்ச், ஒரு மாறுதல், காலம் மாறுறது, அதாவது பழைய உடன்படிக்கையில இருந்தவங்க அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கைக்கும் போகாம இந்த கிருபையின் காலத்திற்கு உள்ள வரும்போது, கிருபையின் காலத்துல அடையாளங்கள், அற்புதங்கள் நிகழப்போவதும் இல்லை, தேவையும் இல்லை. நிகழப்போவதில்லைன்றதை விட தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னும் போது, அவர்கள் வந்து இப்ப ராஜ்யத்துக்குள்ள போல அந்த டிஸ்பென்சேஷனா தேவன் எப்படி ஆளுகை செய்யறாரு, அட்மினிஸ்ட் பண்றாரு. அப்ப தேவன் வந்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்ததுல அவர்களை வந்து ராஜ்யத்திற்குள்ள, பூமியில 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசன திட்டத்தின்படி கொண்டு போய்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம் பீரியட பாஸ்போர்ட் நிறுத்திட்டு தேவனுக்குள்ள ரகசியமா வச்சிருந்த ஒரு சில காரியத்தை வந்து பவுலுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சு இந்த கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறாரு. அது 2000 வருஷமா போயிட்டு இருக்கு. இதுல வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்றாரு. அப்ப இந்த ஒரு ரட்சிப்பு, இந்த ஒரு காலகட்டம், இந்த கிருபையில பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்தை வந்து பவுலுக்கு வெளிப்படுத்தி ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல வந்து பவுல் வந்து வேற ஏதாவது அற்புதங்கள் செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் எந்த ஒரு அற்புதம் செய்ததாகவும் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கும் இல்லை. அப்ப இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இதுல பார்த்தோம்னா, கொரிந்தியர்லயும் அடையாளங்கள், அற்புதங்கள் பவுல் செஞ்சதை பத்தி போட்டிருப்பாரு. ரோமர்ல வந்து அடையாளங்களும் அற்புதத்தினாலும் உங்களிடத்துல வரும்போது கன்ஃபார்ம் பண்ணமே, எல்லாம் உறுதிப்படுத்தினமே எங்களுடைய வார்த்தையிலாம் போட்டிருப்பாரு. ஆனா அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அப்படி எதுவுமே குறிக்கப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் நமக்கு ஹிஸ்டரியா கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து ஒரு ஹிஸ்டரியா லூக்கா எழுதுறாரு. ஆனா லூக்கா வந்து அதோட பவுல் விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னா கிடையாது. பவுலினுடைய இறுதி நாள் வரைக்கும் கூட இருக்கிற லூக்கு. ஆனா அதை வந்து அப்போஸ்தலர்லாம் பதிவு பண்ணல, ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. அது சரி, பவுல் தான் வந்து அவருடைய நிருபங்கள்ல ஏதாவது எழுதியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, பவுல் வந்து அதுக்கப்புறம், அதாவது அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் வந்து 7 நிருபங்கள் எழுதியிருக்காரு. அதுல வந்து ஆர்டர் படி போட்டிருக்கேன், அப்புறமா அந்த மேப் அனுப்புற ஸ்கிரீன்லயும் வரும், அந்த இதை அனுப்பி விடுறேன். முதல் பிலிமோன் எழுதுறாரு, பிலிப்பியர் எழுதுறாரு, கொலோசியர் எழுதுறாரு, 1 தீமோத்தேயு, தீத்து, எபேசியர் எழுதிட்டு அதுக்கப்புறமா 2 தீமோத்தேயு எழுதுறாரு. இப்ப இதெல்லாமே வந்து நம்ம பவுலோட இதுல வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். இப்ப இந்த இதுல வந்து இந்த நிருபங்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, இந்த நிருபங்கள்ல ஒரு இடத்துல கூட அடையாளங்களை பத்தியோ அற்புதத்தை பத்தியோ எதுவுமே குறிக்கப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை. ரெண்டாவது, இதுல இந்த பிலமோன் சொல்றது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் வந்து தனி நபர்களுக்கு, அவங்க வந்து சபையை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, சிறுமந்தை சபையை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான இண்டிவிஜுவல் டீச்சிங் எழுதுறாரு. அப்ப சபைக்குன்னு எழுதப்பட்டது பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் உடனே அவர் எழுதக்கூடிய சபைக்கு எழுதின நிருபம் வந்து பிலிப்பியர். பிலிப்பியருக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு கொலோசியர் எழுதுறாரு, அது சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். அப்புறம் எபேசியர் எழுதி முடிக்கிறாரு. ஸோ சபைக்குன்னு அவர் எழுதின கடைசி நிருபம் எபேசியர். அப்போ அப்போஸ்தலர் 28 வரைக்கும் அந்த டிரான்சிஷனல் பீரியட் இருக்கு. அதற்கு அப்புறமா வந்து அடையாளங்கள், அற்புதங்கள் நிறுத்தப்பட்ட பிறகு இந்த கிருபையின் காலம் முழுமையா வந்திருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம வசனம் பார்ப்போம் இன்னொருத்து. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து பவுல் எந்தவித அற்புதமும் செய்யல. அந்த டைம்ல எழுதுனது 3 நிருபங்கள் தான் சபைக்கு, பிலிப்பியர், கொலோசியர், எபேசியர். இந்த 3 காரியத்தையும் வந்து பவுல் எழுதியிருக்காரு. ஸோ இப்ப வேதத்துல அந்த டிஸ்பென்சேஷன், அதாவது தீர்க்க தரிசன திட்டத்தின் கீழே தேவன் ஆரம்பிச்சு வச்ச அடையாளம் யார் மூலமா ஆரம்பிச்சு வச்சாருன்னா, மோசே மூலமா ஆரம்பிச்சாரு. எகிப்துல இருந்து வெளியே வரும்போது கடைசி அற்புதம் எங்க நிகழ்த்தினார்னா அப்போஸ்தலர் 28ல பவுல் மூலமாக அந்த கிருபையின் காலம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல்ன்ற ப்ரோக்ராம் வந்து ராஜ்யத்தின் திட்டம் வந்து பாஸ் பண்ணப்பட்டு, அதாவது கடைசி வாரம் இன்னும் நடக்கல, அது நிறுத்தி வச்சுட்டு அந்த டிரான்சாக்ஷன் பீரியட்லயும் கிரியைகள்லாம் பண்ணி அது கம்ப்ளீட்டா முடியும் போது அவர் வந்து அற்புதங்கள், அடையாளங்களை கடைசியா பவுல் மூலமா செஞ்சு இந்த வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறதெல்லாம் வச்சு முடிச்சிட்டாரு. இது எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து
அற்புதங்கள் அடையாளங்கள் நின்றுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்த பாயிண்ட், இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் வந்து ஒரு ஊழியமா, அது ஒரு அலுவலகம் ஒரு ஊழியம்னு சொல்லும் போது ஒரு ஆள் மூலமா, இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சுகமளிக்கும் வல்லமை எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு வியாக்கியானம் சொல்லும் வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசன கூட்டங்கள், சுகமளிக்கும் கூட்டங்கள், இது எல்லாமே இந்த ஆபீஸ். அது ஏன் நடக்குது அப்படின்றது வந்து அது அறியாமை. அது வேதத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம வர இன்னும் ஃபியூச்சர்ல படிப்போம். ஆனா நமக்கு வந்து அனுபவங்கள் அளவுகோலா இல்ல வேதம் தான் நம்மளுடைய மெஷரிங் ஸ்கேலான்னு பார்த்தா வேதம் தான். அப்ப வேதத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அலுவல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அலுவல்கள் எப்ப நிறுத்தப்படும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில வசனங்கள் படிப்போம். ஏசாயா எழுதின புத்தகத்துல ஏசாயால 6வது அதிகாரத்துல 9, 10. ஏசாயா 6வது அதிகாரம் 9வது 10வது வசனம், 2 வசனம். யாராச்சும் படி. 9, 10. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இது வந்து தீர்க்க தரிசனமா தேவன் வந்து ஏசாயாக்கு சொல்லி ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனமா இதை சொல்றாரு. இந்த ஜனங்களுடைய கண்கள் இருந்தும் காணாம, காதுல இருந்து கேளாமல், தங்களுடைய இருதயத்துல உணர்ந்து குணப்படாமல், முக்கியமானது நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்க நீ போய் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த ஏசாயா சொன்ன இந்த ஒரு காரியம் வந்து 4 சுவிசேஷத்திலுமே ரொம்ப பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவால 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சுவிசேஷத்துல இருக்கிறது மட்டும் நம்ம படிச்சிடலாம். மிச்ச சுவிசேஷத்துல இருக்கிறதுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் அனுப்பும் போது எடுத்து பார்த்துங்க. மார்க்கு, லூக்கா, யோவான் 3த்துலயுமே அதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மெயினா வந்து நம்ம இப்ப மத்தேயுல சொன்னதுல வச்சு படிப்போம். சோ மத்தேயுல 13வது அதிகாரத்துல 14வது 15வது வசனம். மத்தேயு 13 14. ஆமா. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இப்ப இந்த ஒரு காரியம் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4லயுமே குறிக்கப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷத்திலுமே இது எப்ப சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதைக்கிறவன் ஒருவன் ஒரு ஓமையை ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த ஓமையை சொல்லும் போது சீஷர்கள் வந்து தனியா இருக்கும் போது வந்து கேட்பாங்க, இந்த இதை வந்து ஏன் ஓமையா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பொதுவா வந்து கருத்து என்னன்னா, ஓமையா எதுக்கு சொல்றோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை நல்லா விளக்கி சொல்றதுக்கு ஓமைய பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கருத்து. யாருக்கா தெரியுமா அந்த ஓமை எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு? ஓமை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்ல புரியாம இருக்கிறதுக்காக ஓமை சொல்றாங்களா? ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஓமை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சிடக்கூடாது, அவங்க கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆரோக்கியம் அடைஞ்சிருவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறதற்காக
நான் அவர்களை குணமாக்காம இருக்கும்படியாக, அவர்கள் மந்தமா இருக்கிறதுக்காக, அவர்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் புரியாம இருக்கிறதுக்காக அவர்களுக்கு வந்து ஓமைகள்ல பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஓமைகளுடைய நோக்கமே என்னன்னா மறைக்கிறதுக்கு, அதை விளக்கி சொல்றதுக்கு இல்ல. நேரா போகும்போது நான் கேட்கிற வசனத்தை இது பண்ணுங்க, சாத்தா வந்து அந்த வசனத்தை எடுத்து போட்டுருவோம் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். அதை புரியாம இருக்கிறதுக்காக பறவையை வச்சு விதைய போடுறான், அது நல்ல நிலத்துல விழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அப்படியே அந்த 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம் அப்புறம் பொறுமையா வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த ஓமை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓமைகள் எல்லாமே வந்து காஸ்பல்ஸ்ல சொல்லும் போது மெய்ப்பொருள்களை மறைச்சு வச்சு அவர்களுக்கு புரியாம இருக்கிறதுக்காக ஓமைகள்ல பேசுறாரு. அது வரைக்கும் ஓப்பனா பேசிக்கிட்டு இருந்தவர் வந்து வசனத்துல என்ன சொன்னா, அது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் ஓமைகளா பேச ஆரம்பிச்சாரு. எதுக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறதுக்கு, சத்தியங்களை மறைச்சு வைக்கிறதுக்கு. அது நம்ம இன்னொரு காரியத்தையும் எடுத்து பார்ப்போம். இந்த இது வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் சுவிசேஷ காலத்துல சொன்னது. இதோட அடுத்தது வந்து மாறுதலின் காலத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் தான் வந்து கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 28வது அதிகாரத்துக்கு முன்னாடி, ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 28க்கு முன்னாடி அந்த மாறுதலின் காலத்துல எழுதின கடைசி நிருபம் வந்து ரோமர். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் எழுதப்பட்டது அந்த நிருபங்கள். அப்போ ரோமர் நிருபத்துல வந்து, ஏன்னா நம்ம இந்த ஆர்டர் தனியா படிப்போம், பைபிள்ல போட்டிருக்க ஆர்டர் வந்து ஒண்ணு அந்த ஆர்டர் வந்து ரோமர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த ஆர்டர் வந்து பவுல் எழுதினது கிடையாது, நம்ம அதை படிப்போம். ஆனா பவுல் எழுதினதுல வந்து அப்போஸ்தலர் 28ஓட முடியக்கூடிய அந்த கடைசி டைம்ல அவர் எழுதின நிருபத்துல கடைசி நிருபம் அந்த மாறுதலின் காலத்துல ரோமர் தான் எழுதியிருக்காரு. அதுல ரோமர்ல 11வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், இந்த 2 வசனத்தை எடுத்து படிக்கலாம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எங்க எழுதியிருக்கு? அததான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏசாயால எழுதியிருக்கிறபடி ஆயிற்றுன்னு. அப்போ அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டும்போது என்ன சொல்லியிருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம்ன்றது வந்து இன்னைக்கு டேட் கிடையாது. ரோமர் அவர் எழுதும் போது, அப்போஸ்தலர் 28க்கு முன்னாடி அந்த ரோமர் நிருபத்தை எழுதும் போது அன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டுதான் இருக்காங்க. ஆனா அன்னைக்கும் ஒரு பங்கு மக்களுக்கு என்ன பண்ணிருக்கு? எல்லாருக்குமே கிடைக்காம போல. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்தார்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்தார்கள், மற்றவர்கள் வந்து இருதயம் கடினமாக்கப்பட்டிருக்கு எழுதியிருக்கிறபடி அப்படின்ட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து உபதேசித்துட்டு வரும்போது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், அவர் ஊமைகளா பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் அவர்கள் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு. எதுக்குன்னா ஏசாயால எழுதப்பட்டது நிறைவேறும்படியாக அவர்கள் கண்கள் மறையறதுக்காக ஓமையில பேசினாருன்னு இருக்கு. அப்போ மீதி பேருக்கெல்லாம் புரிகிற மாதிரி பேசினாரு, அவர்கள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போது இது வந்து நம்ம மெயின் டாபிக்ல இருந்து ஒரு சின்ன நகட் வந்து இதை பத்தி பின்னாடி ஃபியூச்சர்ல நிறைய படிப்போம். ஒரு சின்ன தாட்காக இந்த ஒரு பாயிண்டையும் ஆட் பண்ணி சொல்றேன் நான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னும் போது இஸ்ரவேல் ஜனம் மொத்தமே வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமா தான் தேவன் தெரிந்தெடுத்தார். அதுல ஒரு பங்கை வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து அதை கண்டடைஞ்சாங்க, மற்றவர்களோட இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் பண்ணது? தேவன் தான் அவர்களுக்கு ஓமைகளா அந்த டைம்ல பேசி ஏசாயால சொன்ன மாதிரி அவர்கள் கண்ணிருந்தும் கேளாமலும் காதிலிருந்து கேட்காதும் எழுதியிருக்கிறபடி அப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போது அவங்க ஏதாவது பிரயாசப்பட்டாங்களா இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 வசனம் படிப்போம் நம்ம. மத்தேயுல, மார்க்ல இருந்து, லூக்ல இருந்து, மூணுமே ஒரே சம்பவம் தான். எதுனா இப்ப நம்ம மத்தேயுல படிச்சோம் இல்லையா, மேல மத்தேயு 13வது அதிகாரத்துல 14வது 15வது வசனம் படிச்சோம். ஏசாயா சொன்னது கனநித்திரை இந்த கண்கள் இருந்தும் காண மாட்டாங்க, காதுகள் இருந்தும் கேளாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே நம்ம மார்க்லயும் பார்த்திருக்கோம், லூக்லயும் பார்த்திருக்கோம். சோ அதனுடைய ஒத்த காரியமாக இங்க என்ன பாக்குறோம்னா மத்தேயு 13வது அதிகாரத்திலே 11வது வசனம் இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படியே. அப்ப 11வது வசனம் படிங்க, மத்தேயு 13ல 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி
உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப இதுல பதில் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து கேக்குறாங்க, ஏன் இப்படி ஓமைகளா பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் அதுக்கு விளக்கத்தை சொல்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக சீஷர்களுக்கு கூட்டு வந்து தனியா பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல வந்து இட் ஹாஸ் பீன் கிவன். அப்ப அருளப்படுறதுன்றது வந்து ஒருத்தர் நமக்கு கொடுக்கறது, நம்மளா புடுங்கிறது கிடையாது. நமக்கு தகுதி பார்த்தோ இல்லை நமக்கு இது பண்ணியோ நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அது கொடுக்கப்படுறது. அப்ப தேவன் வந்து உங்களுக்கு அருளப்பட்டது. அப்ப அவங்களுக்கு ஏன் அதை மறைச்சார்னா, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இதெல்லாம் வந்து ஒரு டீச்சிங்கே வந்து சிலருக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இதை எதுக்காக இப்ப சொல்றோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஸ்டடியில இப்ப இல்ல பின்னாடி யூஸ் ஆகும், வரும்போது நம்ம அதை பத்தி எல்லாம் படிக்கும் போது. அப்ப இதுல வந்து மெயினா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்மணி வீட்டுக்கிட்ட நாய் கத்திக்கிட்டு இருக்கு, அதனால மியூட் பண்ணிட்டேன். கண்மணி அவங்க ஓகே, ரொம்ப நாய் சொல்லுங்க. ஓகே, சோ இட் ஹாஸ் பீன் கிவன், அது அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்போ சீஷர்களுக்கு வந்து இந்த தேவனுடைய காரியங்கள், பரலோகத்தின் ரகசியங்கள் இதெல்லாம் வந்து அவர் ஓமையை விளக்கி சொன்னதுக்கான காரணம் அவங்களுக்கு அருளப்பட்டுச்சு. அதே மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அவர் அதை மறைச்சு ஓமையா சொன்னது வந்து அவங்க புரியாம இருக்கணும்ட்டுன்னு. ஏன் அப்படின்னா அவர்களுக்கும் அது அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம மார்க் 4:11 இதேதான் லூக்காலையும் இருக்கு. நான் ரெஃபரன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம். அது மார்க் மட்டும் படிப்போம். இப்ப மார்க் 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவர்களுக்கு புரியணும்னு இப்ப அவசியம் கிடையாது. அதனால அவர்கள் கண்கள் மறைக்கப்படுறதுக்கும் அவர்கள் காதுகள் குணப்படாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு மறைக்கிறதற்காக அருளப்படாதனால ஓமைகளா சொல்லப்படுது அப்படின்றாரு. இதே விஷயத்தை தான் லூக்கா 8:10 சொல்றாரு. அது அப்புறமா படிச்சு பார்த்துங்க, நோட்ஸ் இது பண்ணும்போது அப்புறம் படிச்சு பார்த்துக்கலாம். அவர்கள் கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களா இருக்கத்தக்கதாக அவைகளை ஓமைகளா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓமைகளா எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, சத்தியங்களை விளக்கி சொல்றதுக்குள்ள, சத்தியங்களை மறைக்கிறதுக்கு. நம்ம பொதுவான ட்ரெடிஷ்னல் வியூ என்னன்னா, நமக்கு போட்டிருக்க பச்சை கண்ணாடி வந்து எங்கெல்லாம் ஓமையா சொல்றாங்களோ அதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. வேதத்தின் அடிப்படையில ஓமையா எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சு சொல்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் ஓமைகள். அப்ப யாருக்கு அது புரியுது அப்படின்னும் போது, யாருக்கு அருளப்பட்டுச்சோ அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்த கிவன் அப்படின்றது வந்து தேவன் தரக்கூடிய ஒரு செயல். இட் ஹாஸ் பீன் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்மளுடைய ரட்சிப்புமே வந்து அது கொடுக்கப்பட்டாலே ஒழிய அது வராது அப்படின்னு பாக்குறோம். உதாரணத்துக்கு பிலிப்பியர்ல முதல் அதிகாரத்துல கடைசி வசனம், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே இல்ல இங்கிலீஷ் தமிழ்ல மாறி வருது. தமிழ்ல 29வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. போதும். அப்போ அருளப்பட்டிருக்கிறதுன்னு போது இட் ஹாஸ் பீன் கிவன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல அப்படின்னும் போது, அதுக்கு மட்டும் இல்லைன்னும் போது அப்ப அதுவும் இன்க்ளூடு. அப்ப கிறிஸ்துவினிடத்தில் நம்ம விசுவாசிக்கணும்னாலே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அருளப்பட்டிருக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு அருளப்பட்டது மட்டும் இல்ல, அவர் நிமித்தமா பாடுபடுறதுக்கும் நமக்கு அருளப்படணும். அப்ப நான் நினைச்சேன்னா நான் பாட்டுக்கு விசுவாசிடுவேன், இல்ல நான் நினைச்சேன்னா நான் பாட அனுபவிக்கிறேன், அப்படி கிடையாது. அப்ப நான் விசுவாசிக்கிறதுக்கும் தேவன் எனக்கு அருளை செய்யணும், பாடுபடுறதுக்கும் தேவன் எனக்கு அருளை செய்யணும். அப்படி அருள் அல்ல அப்படின்னா நான் விசுவாசிக்கவும் மாட்டேன், பாடுபடவும் மாட்டேன். அப்ப இது எல்லாமே வந்து தேவன் அருளுகிற காரியமா இருக்கு. அப்ப இப்ப இதை ஏன் இப்படி மறைச்சாருக்கும் போது, அது ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு திட்டத்துக்காக தேவன் இந்த காரியத்தை மறைச்சு வைக்கிறார். உதாரணத்துக்கு இதை ஏன் இவர்களுக்கு மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு அந்நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர்லயே பின்னாடி 11வது அதிகாரத்திலேயே இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, புறஜாதியாரனுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு
மனது கடினப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்ப அது ஒரு டைம் பீரியடுக்காக வச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் அவர்கள் மூலமாக ஒரு பர்பஸ் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு பெரிய காரியம் தேவனுடைய பார்வையில அவர் வச்சிருக்காரு. நம்ம வந்து ஒரு சின்ன பகுதியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வந்து அருளப்பட்டால் நமக்கு அந்த காரியங்கள் புரியுது. நமக்கு அருளப்படவில்லைன்னும் போது தேவனே அதை மறைக்கிறாரு. அது வந்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தை சொன்ன மாதிரி அவர்களுக்கு அந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. அப்ப எல்லாமே வந்து யாருக்கு அருளப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அந்த காரியங்கள் நிகழுது. சோ இது வந்து அப்போஸ்தலர் 28க்கு முன்னாடி பவுல் எழுதும்போது அப்ப இந்த காரியம் ஏசாயா தீர்க்கதரிசினால நிறைவேறதை இங்க லைட்டா கோட் பண்றாரு. கோட் பண்ணிட்டு இதை எங்க முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பவுல் வந்து அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல மறுபடியும் இதை கோட் பண்றாரு. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும், 25ல இருந்து 28. இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் ஒரு நிமிஷம் இதனோட ஒரே நிமிஷம் இதனோட இன்ட்ரோ கொடுத்துறேன். அப்ப இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையிலும் போது பவுல் வந்து ரோம் சிறைக்கு அங்க வந்துடுறாரு. 2 வருஷம் அவருடைய வீட்டுல இருந்து இது பண்றாரு. அப்ப அவர் அங்க கூட்டிக்கிட்டு வந்த உடனே 2 வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூதர்கள்ல இருக்க பெரிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசேனுடைய நியாய பிரமாணத்துல என்ன இருக்கு, தீர்க்க தரிசனங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி ராஜ்யத்தை குறித்தும் விவரித்து அவங்களோட பேசுறாரு. அவர்கள்ல கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் விசுவாசிக்காம ஏற்றுக்கொள்ளாம போறாங்க. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளாம போறாங்க இல்லையா, இது வந்து அப்போஸ்தலர் 28ல கடைசி சான்ஸ். ஏன்னா அப்போஸ்தலர் 28ஓட அந்த டிஸ்பென்சேஷன் வந்து முடிஞ்சிட்டு கிருபையின் காலம் ஃபுல்லா ஆரம்பிக்குது. அப்ப அந்த டைம் பீரியடுக்கு இத சொல்றாரு. இப்ப 26 27 28 படிங்க அப்படியே. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் 28 படிச்சிருங்க. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். ஓகே, இப்ப பவுல் வந்து கடைசியா வந்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பரிசுத்த ஆவியினால போய் இந்த காரியத்தை சொன்னா, அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னது வந்து எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவேஷன் தீர்க்க தரிசன திட்டத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது 4 சுவிசேஷத்துல அதை பத்தி ரெக்கார்ட் பண்ணி இவர்களுடைய காதுகள் கேட்காம மந்தமாக்கி வச்சது, அவர்களுக்கு அருளப்படாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பர்பஸ்க்காக. இப்ப பாஸ்போர்ட் நிறுத்தி வச்சிருக்கு. அப்போ கடைசியா வந்து ஏசாயா தீர்க்கதரிசில ஆரம்பிச்சதை வந்து பவுல் இங்க முடிச்சு வைக்கிறாரு. முடிச்சு இததான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதனுடைய நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். அப்ப இதை வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்றாரு. அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், இஸ்ரவேலர்கள் யார் இந்த காதுகள் கேட்காம இது பண்ணாம போனாங்க இல்லையா, அவங்களுக்கு இது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 28 சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் அங்க இருந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே தான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அது வந்து இன்னும் அந்த டிரான்ஸ்லேஷன் டைம் கூட்டிக்கிட்டு போகுது. ஆனா அந்த டைம்ல வந்து பவுல் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யல, நிகழ்த்தல. அப்ப இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி அற்புதம் அப்போஸ்தலர் 28ல எங்க நடந்துச்சு, பவுல் நடத்தினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர்களோட பேசிட்டு இனி வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது மாதிரி உங்க கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது, இது புறஜாதிகளுக்கு போகுது, அவங்க இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றாரு. அப்ப இந்த கிருபையின் காலம்ன்றது வந்து அப்போஸ்தலர் 28ஓட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கிருபையின் காலம் முடியும் போது பொதுவான ஒரு இந்த கருத்துல சொல்லணும்னா, எப்படி வந்து ராஜ்யத்தின் காலத்துல கிருபையின் காலம் வரும்போது அப்போஸ்தலர் 28 வரைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லாவே வந்து ஒரு மாறுதலின் காலம், ஒரு டிரான்சாக்ஷன் பீரியட். அதாவது ராஜ்ய சுவிசேஷத்துல இருந்து மிஸ்ட்ரி காஸ்பல், பரலோகத்துல ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறவங்கல இருந்து
வானத்துக்கு போறவங்க பரலோகத்துக்கு போறவங்களுக்கும் 1000 வருஷ அரசாட்சிக்கு போறவங்களுக்கும் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் லிட்டில் ஃபிளாக்குக்கும் அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதே மாதிரி இப்பயுமே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஆரம்பிக்குது. எப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தானியலினுடைய 70வது வாரம்ன்றது வந்து எதனுடைய கண்டினியூஷன்? ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தினுடைய திட்டத்துல 69 வாரம் முடிஞ்சிருச்சு, 70வது வாரம் வரணும். அப்ப இதுக்கு நடுவுல நடக்கிறது எல்லாமே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வேற ஒரு காலத்திலேயே வேற ஒரு டிஸ்பென்சேஷன் ஆண்டவர் வேற மாதிரி டீல் பண்றாரு, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இல்ல. அப்போ இந்த தானியலுடைய 70வது வாரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு தீர்க்க தரிசன வாரம் வந்து இனிதான் நடக்க போகுது. அப்போ எந்த ஜனங்களுடைய காதுகள் வந்து மந்தமாக்கப்பட்டுச்சோ, ஏசாயா எந்த ஜனத்தை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, யார் வந்து குணப்படாமல் இருக்கணும்னு சொன்னாங்களோ அவர்களை வந்து இன்னொரு பர்பஸ்க்காக ஆண்டவர் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பார்வோனை வந்து தேவன் வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் உருவாக்குனார். அவர் தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக பார்வோனை நான் ஏற்படுத்தினேன்னு சொல்லிட்டு ரோமர் 9வது அதிகாரத்துல இருந்து பார்த்துருந்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு தேவன் ஒரு திட்டத்தின் மூலமா செய்யறாரு. ஒரு திட்டம் இருக்கு. திட்டம் இல்லாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடக்குது. அப்ப தானியலுடைய 70வது வாரத்துல இவர்களுக்கு இங்க காது மறைக்கப்பட்டிருக்கு, காது கேட்காம வச்சாங்க, கண்ணுக்கு காணாம வச்சாங்க, இப்படி உணர்வு இல்லாம வச்சாங்க. அப்ப தானியலுடைய 70வது வாரத்துல எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டுன்னு ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு. ஓகே, 2 தெசலோனிக்கேயர். ஏன்னா தெசலோனிக்கேயர் நிருபம் தான் வந்து பவுல் முதல் எழுதின நிருபங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுதினது 1 தெசலோனிக்கேயர், அடுத்து எழுதின நிருபம் 2வது தெசலோனிக்கேயர். அப்போ வந்து பவுலுக்கு வந்து அதிகமான இந்த மிஸ்ட்ரிய பத்தியோ அந்த வெளிப்பாடுகள் இன்னும் வரல. படிப்படியா வந்துகிட்டு இருந்த வெளிப்பாடுகள்ல அதெல்லாம் கடைசி கிட்டதான் நிறைய வர ஆரம்பிச்சது. முதல்ல இருந்ததெல்லாம் வந்து அவருக்கு ஏற்கனவே நல்ல ஒரு பரிசேயனா இருந்தனால, நியாயப்பிரமாணத்தை வந்து கரைச்சு நல்லா படிச்சு இருந்ததுனால அவர் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் படி என்னெல்லாம் கரெக்டா இருக்குமோ அதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தார். அவருக்கு அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்ப டைம்ல எழுதுனதுதான் 2 தெசலோனிக்கேயர். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் படிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை யார் அனுப்புறது? தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். யாரு? ஏசாயானால சொல்லப்பட்ட அந்த கும்பல் வருது இல்லையா, அது வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கு. அப்ப தானியலுடைய 70வது வாரத்துல அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை அப்படின்னும் போது அந்தி கிறிஸ்தனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போய்களுக்குள்ள அநீதியினால உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அப்ப இதை ஏன் நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தினுடைய டைம்லைன் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஏசாய தீர்க்கதரிசனம் மூலமாக, எல்லா தீர்க்கதரிசனம் மூலமாக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சிட்டே வர்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது சிலருக்கு அருளப்பட்டுச்சு, அவர்கள்கிட்ட தெளிவா பேசினாரு. சிலருக்கு அருளப்படவில்லை ராஜ்யத்தை குறித்து அப்ப அவங்களுக்கு. அதனால ஏசாய தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் மாதிரி அவர்களுக்கு ஓமைகளா பேசி அவர்களுக்கு புரியாமே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தினுடைய கண்டினியூவேஷனை வந்து அப்போஸ்தலர் 28ஓட நிறுத்திட்டாரு. பவுல் வந்து கடைசியா பண்ண அற்புதம். பவுல் அதுதான் கடைசியா பண்ண அற்புதம்ன்றதுக்கு நம்ம அடுத்த பாயிண்ட்ல ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அது பவுல் வந்து கடைசியா பண்ண அற்புதம். அப்ப அந்த அற்புதத்திற்கு அப்புறமாக அற்புதங்கள் நிகழல. கிருபையின் காலத்துல அற்புதங்கள் நிகழல. இனி எப்ப நிகழும் அப்படின்னும் போது அந்தி கிறிஸ்து எப்ப வருவானோ அந்த அக்கிரமக்காரன் வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அப்போ இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாமே அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் வரும்போது சாத்தானுடைய செயலின்படி அவனோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது வந்து இனி வரப்போற டைம்ல உபத்திரவ காலத்துல நடக்க போற ஒரு விஷயங்கள். அப்போ இது இனி அடையாள அற்புதங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும், பயங்கரமான அளவுல நடக்கும். ஆனா
வேதத்தின்படி தேவன் உபயோகித்து பயன்படுத்திய கடைசி அடையாள அற்புதம் வந்து பவுல் மூலமா செய்யப்பட்ட அந்த அடையாளம் அற்புதம். அப்ப அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறதுக்கு வந்து நான் வரேன். ஆனா இனி நடக்க போறது, அப்போ உபத்திரவ காலத்துல நடக்க போற அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்க போகுது. அப்ப அதை பத்தி கொஞ்சம் வசனங்கள் நம்ம எடுத்து படிப்போம் இப்ப. சோ அப்ப அது வந்து யாருடைய வல்லமையின்படி வருதுன்னா, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். அப்ப அது அற்புதமானா ஆமா அற்புதம் தான், மெய்யான அற்புதமா கிடையாது, பொய்யான அற்புதம். அடையாளங்கள் இருக்கா? இருக்கு. அப்போ கண்கள் காண அப்படியே பளிச்சுன்னு ஏகப்பட்ட அடையாளங்களும் அற்புதத்தையும் சாத்தானினுடைய வல்லமையினாலே வரப்போகிறவன் செய்ய போறான். ஒரு விஷயம். அடுத்தது இதே மாதிரி உபத்திரவ காலத்துல நடக்க போற அடையாளங்கள் அற்புதங்களை பத்தி, ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது தேவன் நடப்பித்தது ஒரு பர்பஸ்க்காக. இப்போ யாரெல்லாம் ஏசாயனால இருதயம் கடினப்படுத்தப்பட்டிருக்கோ, தேவன் அதை எதுக்கு செஞ்சாருன்னா அது ஒரு பர்பஸ்க்காக செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம். நம்ம அந்த பர்பஸ் என்னன்றது பார்ப்போம். அப்படிப்பட்ட ஜனங்கள் வரும்போது இனி வரப்போற உபத்திரவ காலத்துல அவங்க வந்து இந்த அடையாளங்கள் அற்புதங்கள்ல வந்து பார்க்க போறாங்க. அந்த அடையாளத்தை அற்புதத்தையும் வந்து அவங்க காண முடியல. அது எதுக்கு செய்யப்பட்டுச்சுன்னா விசுவாசிக்கிறதுக்காக செய்யப்பட்டுச்சு. ஆனா அவங்க அதை பார்க்காம கண் மூடப்பட்டிருந்துச்சு. இப்ப வந்து அவங்க இதை பார்க்க போறாங்க உபத்திரவ காலத்துல. அடுத்தது மத்தேயு 24வது அதிகாரத்துல 11வது வசனம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓகே, யார் எழுந்திருப்பா? தீர்க்கதரிசிகள். ஏன் கள்ள தீர்க்கதரிசிகள்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அந்த டைம் பீரியட் அப்போஸ்தலர் 28ஓட முடியுது. அப்ப அதுக்கப்புறம் வரப்போறது என்னது? அப்போஸ்தலர் 28 என்னென்ன வந்திருக்கணும், கண்டினியூஷன் என்னன்னா ராஜ்யத்துல உபத்திரம் வரணும். உபத்திரவத்துல வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. ஆனா அந்த நிஜ ப்ரோக்ராம் வந்து அப்போஸ்தலர் 28ஓட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம். இப்ப வந்து எந்த தீர்க்கதரிசியும் எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்றது இல்ல. வேதத்துல இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து நம்ம பேசுறோமே தவிர புதுசா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றது இல்ல. ஆனா அந்த டைம்ல வந்து தானியேலினுடைய 70வது உபத்திரவ காலத்துல வந்து கொஞ்ச நெஞ்சல்ல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப அவங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து வஞ்சிக்கிறாங்க அப்படின் போது, இப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது நடக்கல அப்படின்னும் போது யாருமே வந்து வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா எடுத்த உடனே கள்ள உபதேசம் அப்படின்னு போயிருவாங்க, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சாத்தானின் வல்லமையோடு நடப்பிக்கக்கூடிய காரியமா இருக்கும், நடக்க போற காரியமா இருக்கும், நடக்கிறதா இருக்கும். அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவர்கள் அது சம்பவிக்கிறத பார்த்த உடனே அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். அதுதான் வந்து மத்தேயு 24:11 உபத்திரவ காலத்துல குறிச்சு சொல்லும் போது சொல்லப்படுற விஷயம். அதே 24 24வது வசனம் பொருள்படுத்துவான். 24 மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதை நம்ம போன வாரமே லைட்டா பார்த்தோம், ஏதோ ஒரு இது சொல்லும் போது. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும், அதாவது கிறிஸ்துக்கள்னும் போது இங்க கிறிஸ்து இருக்காரு அங்க கிறிஸ்து இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் நமக்குள்ளேயே கிறிஸ்து இருக்காருன்னு அந்த ஒரு காரியம் வருது இல்லையா? அப்ப கள்ள கிறிஸ்துக்கள்னும் போது நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்பயும் எழுந்திருக்கிறாங்க. அப்படி அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும், மறுபடியும் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசி எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்கன்னு இல்ல, வஞ்சிக்கத்தக்கதாக. அப்ப இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள்னு கிடையாது. ஆனா அதனுடைய இம்பாக்ட் சொல்றாரு, எந்த அளவுக்கு அந்த அழுத்தம் இருக்கும் அப்படின்னும் போது அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் அவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் எந்த அளவுக்கு இருக்கும்னா, கூடுமானால் கொஞ்சம் குறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல அந்த அளவுக்கு. ஆனா அவங்க வஞ்சிக்கப்படுவாங்கன்னு போடல, அந்த அளவுக்கு தக்கதாக. அது வந்து அந்த அளவை சொல்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அப்படின்னும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து சத்தியத்தை அறிந்தவர்கள். அப்ப சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட இந்த ஒரு டிராப்ல, இந்த ஒரு வலையில சிக்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தக்கதான என்ன செய்யறாங்களாம், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எப்போ? உபத்திரவ காலத்துல. அப்ப இனி வரப்போற காலத்துல அடையாளங்கள் அற்புதங்கள் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு. தீர்க்க தரிசனங்கள் சொல்ல சொல்ல நிறைவேற போகுது, அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்க போகுது. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல இருக்கும்னு சொல்லிட்டு பைபிள்ல நமக்கு வார்ன் பண்றாங்க. இது வந்து எப்ப நடக்க போகுது அப்படின்னும் போது 70வது வாரம், தானியேலினுடைய 70வது வாரம் போது கடைசி 7 வருஷம் உபத்திரவ காலத்துல.
அடுத்தது இதெல்லாம் காஸ்பல் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம். அடுத்தது பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13 15வது வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். ஓகே, இப்ப இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள், அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள்னா, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் ரியலா எப்படி பண்றாங்களோ பேசுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் பேச போறாங்க. அது ஆச்சரியம் அல்ல. ஏன்னா சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன். ஒளியினுடைய தூதன் யார் தெரியுமா? வேதத்துல யாராவது சொல்ல முடியுமா? ஒளியின் தூதன் சாத்தான் இல்ல. சாத்தான் ஒளியின் தூதத்தினுடைய வேஷத்தை தான் தரித்து கொள்றான். அவன் ஒளியின் தூதன் கிடையாது. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன். அப்ப ஒளியின் தூதன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வேஷத்தை தான் இவன் தரித்துக்கிறான் சாத்தான். அப்ப ஒளியின் தூதன் யாரு? ஏர்லி ஸ்டார்ன்றாங்களா? அது இயேசு கிறிஸ்துவுக்கான இன்னொரு பேரு விடிவெள்ளி நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து ஒளியின் தூதன். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை சாத்தான் தரித்துக் கொள்றான். சொல்லிட்டு ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அப்போ யாருன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா சாத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்றான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்றான். அவனுடைய வேலையாட்கள்லாம் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள், அந்த வேஷத்தை இவங்க தரித்துக் கொள்றாங்க. அதற்கு மேற்கொண்டு அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் எப்படி அவங்க நடப்பித்தாங்களோ அது என்னன்னா அது முடிஞ்சு போச்சு. ஆனா இனி வரப்போற டைம்ல அது நடக்க போறது இல்ல. அதை நடத்துறது யாருன்னா பிசாசும் அவனுடைய வல்லமையும் சேர்ந்து. அவன் சும்மா பிசாசாவே 2 கொம்பு வச்சுட்டு கருப்பா செய்ய போறது இல்ல. அவன் எப்படி வரப்போறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவனுடைய ஊழியர்களும் வேலையாட்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டது தான் செய்ய போறாங்க. ஆனா அது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க லீடரும் சாத்தான் அப்படிதான் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்ப இதுல முக்கியமா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வரப்போற நாட்கள்ல உபத்திரவ காலத்துல சாத்தான ஐடென்டிஃபை பண்றதே கஷ்டமா இருக்கும். சத்தியத்தை தெரிஞ்சா மட்டும்தான், சத்தியத்தை வச்சுதான் இது பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான டிசப்ஷன், வஞ்சகம். ஏன்னா மக்களை அந்த அளவுக்கு வஞ்சிக்க போறான், அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அது இன்னொரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தினல்ல எப்படி அந்த அடையாள அற்புதத்தை ஒரே மாதிரி வச்சு பண்ண போறான். வெளிப்படுத்தினல் 13வது அதிகாரத்துல 11வது வசனம். வெளிப்படுத்தினல் 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. யார மாதிரி இருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. அப்ப பைபிள்ல ஆட்டுக்குட்டி யாருக்கு ரெசம்பிளன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அப்போ வரப்போற பிசாசு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அவனை ஃபேஸ் எப்படி காட்ட போறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. அப்ப அதை பார்க்கும்போது சரி இது கிறிஸ்து அப்படின்னு நம்புற மாதிரி, அதுதான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பானதா இருந்தது. ஆனா பேசுறது பாம்பு மாதிரி, வலு சர்ப்பத்தை போல பேசினது. அடுத்தது அது எப்படி என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா 12-15 வரைக்கும் படிங்க. அதே 13வது அதிகாரத்துல 12-15. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று
பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ம். மேலும் அடுத்து அம்மிருகத்தின் பாருங்க. சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் ம். சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப மிருகத்தினுடைய சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு ஆவி கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி வானத்துல இருந்து அக்கினி இறக்குறதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம எலியா வானத்துல இருந்து அக்னி இறக்குனான்னு இருக்கு. வெளிப்படுத்தினல வரும்போது 2 சாட்சிகள் வந்து வானத்துல இருந்து அக்னி இறக்குனாங்கன்னு இருக்கு. அப்ப அதே காரியங்களை மறுபடியும் எப்படி வந்து மோசே வந்து கட்டயத்தை போடும்போது பாம்பாச்சோ அவங்களும் பண்ணாங்க, அதே மாதிரி ஆச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒத்த அற்புதங்கள் அடையாளங்கள் அது எல்லாவற்றையும் பிசாசானவனும் வந்து அந்தி கிறிஸ்து வந்து அந்த பிசாசினுடைய வல்லமையோட கூட இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்க போறான். அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் மிருகத்தின் முன்பாக அந்த 14வது வருஷத்துல மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகள் எல்லாத்தையும் மோசம் போக்கி. அப்ப மோசம் போக்கினா யாரையுமே வந்து அவன் மிரட்டில, அற்புதங்களை செய்துதான் பண்றான். அப்ப நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த வசனங்கள்ல தானியேலுடைய 70வது வாரத்துல மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அடையாளங்கள் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே, தீர்க்கதரிசிகளை போலவே, அப்போஸ்தலர்களை போலவே எல்லாம் பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு அவனுடைய ஆட்களும் அந்த வேஷத்தை தரித்துக் கொண்டு இது எல்லாமே நடக்கும் போது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல. அதே இதுல இன்னும் ஒரு வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தினல் 19வது அதிகாரத்துல 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஓகே, இங்கேயும் வந்து என்ன பண்றது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்கள். அப்ப அவங்க எல்லாம் வந்து பயந்து போய் மிருகத்தை பின்பற்றி ஐயோ நம்ம உயிர் போயிருமேன்னு மிருகத்தை பின்பற்றினவங்க கிடையாது. அற்புதத்தை பார்த்து மிருகம் செய்த மிராக்கிள் ஒர்க்ஸ், அந்த சயின்ஸ் அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போய் இதுதான் உண்மை, அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கிறத பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு அப்படி போனவங்க மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அப்படின்னும் போது அவங்க ஏன் முத்திரையை தரித்தாங்கன்னு பார்த்தோம்னா வசனம் என்ன சொல்லுது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களை நாள் அதன் முத்திரையை தரித்தவர்கள். அப்ப அந்த அற்புதத்தினாலதான் வந்து அவங்க அந்த முத்திரையை தரித்து அந்தி கிறிஸ்துவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தானியேலுடைய 70வது வாரத்துல முழுமையா நடக்கிறது என்னன்னா, மறுபடியும் அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாமே நடக்குது. அந்த காரியங்கள் மொத்தமே வந்து பிசாசானவனால நடக்க போறதா இருக்கு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டுனா புரியுது இல்லையா? கடைசி அற்புதம் வந்து அப்போஸ்தலர் 28ல பவுல் செஞ்சாரு. அதற்கப்புறம் தேவன் ஆபீஸா, அதாவது மனிதர்கள் மூலமா செய்யறது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. அதற்கப்புறம் தானியேலுடைய 70வது வாரத்துல தான் மறுபடியும் அடையாள அற்புதங்கள் தொடங்க போகுது. அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் மொத்தமே வந்து பிசாசினால வஞ்சிக்கத்தக்க விதத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த 2 பாயிண்ட் பார்த்து முடிச்சிடலாமா? இன்னைக்கு போலாம் இல்லையா? ஓகே, அடுத்தது கிருபையின் காலத்துல முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட போது அற்புதங்கள் நிறுத்தப்பட்டது. அப்ப இது வரைக்கும் நம்ம அப்போஸ்தலர் 28 வரைக்கும் வந்து அது ஒரு டிரான்சிஷனல் பீரியட்ன்றோம். கிருபையின் காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டே வருது பவுலுக்கு. அந்த டிரான்சிஷன் மாறுதலின் காலத்தினுடைய நிறைவு வந்து அப்போஸ்தலர் 28ஓட முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் வந்து பவுல் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யலன்னு பார்த்தோம். ஏன் செய்யல அப்படின்னா நிறுத்தப்பட்டுருச்சு. பவுலுக்கு வந்து எந்த அற்புதத்தையும் அடையாளத்தை அதுக்கப்புறம் செய்யல. 2வது செய்ய முடியல அப்படின்றதுதான் உண்மை. செய்யலைன்றத விட செய்ய முடியலன்றது அதை காட்டில உண்மை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் விஷயம் வந்து அப்போஸ்தலர் 28ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் கடைசியா முடியுது. அதுக்கப்புறம் அவர் இருந்து அப்படியே படிச்சு பார்த்துக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் 28ல இருந்து 31 வரைக்கும் வரும்போது அவர் புறஜாதிகளுக்கு போவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல தனித்திருந்து ராஜ்யத்தை குறித்தெல்லாம் பிரசங்கிக்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா
பவுல் வந்து அற்புதம் செய்யல அப்படின்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் எழுதின நிருபங்கள்ல பார்ப்போம். முதல் விஷயம் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் ம். உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிட பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். இது வந்து பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு வந்து வயிறுல பிரச்சனை இருக்கு. வயிறுல பிரச்சனை இருக்கும்போது நீ வந்து தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காக உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும், அதாவது சிக்னஸ்க்காக கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனா இதே பவுல் அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல அவருடைய கர்ச்சீஃபையும் அவருடைய ஆப்ரன் கச்சையும் எடுத்துட்டு போய் போட்டப்ப வியாதி சுகமாச்சு, பிசாசு ஓடுச்சு. ஆனா அது வந்து அப்போஸ்தலர் 28க்கு முன்னாடி அந்த டிரான்சாக்ஷன் அற்புதத்தை தேவன் நடப்பித்துக்கிட்டு இருந்த போது. அப்ப யார் மூலமா தேவன் அற்புதத்தை நடப்பித்தாரோ அவருக்கே வந்து அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு அடுத்தது கிருபையின் காலம் ஆரம்பிச்ச பிறகு தீமோத்தேயுக்கு வந்து அவரால் வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அனுப்பிவிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அவனை ஜெபம் பண்ணி சுகப்படுத்த முடியல. என்ன சொல்றாரு? கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ, ஏன்னா உனக்கு அடிக்கடி என்ன ஆகுது, பலவீனம் ஏற்படுது, அடிக்கடி நேரிடுற பலவீனங்களுக்காக. அப்போ தீமோத்தேயு வந்து ஹெல்த்தியா இல்ல, அடிக்கடி பலவீனம் ஏற்படுது. அந்த பலவீனத்துக்காக கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ. என்ன பலவீனம்? வயிற்று பிரச்சனை அவருக்கு. அப்ப இங்க வந்து பவுல் வந்து தெளிவா அவருடைய டிசைபிளா இருந்து அவருடைய பின்தொடர்ந்து வந்த தீமோத்தேயுக்கு அவரால சுகப்படுத்த முடியல. ஆனா அதே பவுல் வந்து அங்க சுகப்படுத்தும் போது தீமோத்தேயும் இருக்கிறாரு, கூட பாக்குறாரு, எல்லாம் நடக்குது, அவ்வளவு அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனா இங்க தீமோத்தேயுக்கு அற்புதத்தை நடத்தல, மாறா அவர் வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்க சொல்றாரு, பலவீனம்லாம் நேரிடுறதுனால, அதுவும் அடிக்கடி வேற வருது அப்படின்றாரு. அடுத்து இன்னொரு அவருடைய கடைசி நிருபத்துல வரும்போது பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:20. 2 தீமோத்தேயு 4:20. எரஸ்து கொரிந்து பட்டணத்திலே இருந்து விட்டான். துரோபுமிவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். திரோபிமுவை மிலேத்து தீவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன்றாரு. அப்போ பவுல் வந்து கூட இருக்கும் போதே அவன் வந்து வியாதிப்பட்டிருக்கான் துரோபிமு. அப்ப அவன் வந்து சுகப்படுத்தல பவுல். அடுத்த ஊழியத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூட்டிட்டு போறதோ இல்லை இங்க போறதோ அங்க போறதோ முடியல, அவனால ஒண்ணுமே முடியல. அப்போ அங்க மெலித்தாவிலேயே வந்து வியாதிப்பட்டவனாகவே விட்டு வந்தேன்றாரு. அப்ப அவனை சுகப்படுத்தலன்றது தெளிவா தெரியுது. அப்ப பவுல் வந்து மரித்தவரையே உயிரோட எழுப்பியிருக்காரு. எப்படி? தேவன் அந்த டிஸ்பென்சேஷன்ல கிரியை செய்யும் போது. ஏன் அது நடந்துச்சு அந்த அற்புதம்? அதே மாதிரி கர்ச்சீஃப் எடுத்துட்டு போய் போடும்போது, ஆப்ரன் எடுத்துட்டு போய் போடும்போது வியாதி சுகமாச்சு, பிசாசு ஓடிச்சு. ஏன் செஞ்சுச்சு? தேவன் அந்த டிஸ்பென்சேஷன்ல அந்த மக்களுக்கு அது தேவை. ராஜ்யத்திற்குள்ள அவங்க நுழைய போறாங்க, அதனால அது தேவை. ஆனா அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அது வந்து டோட்டலா பாஸ் ஆயிடுச்சு. அந்த இதை வந்து நிறுத்தி வச்சிட்டாரு ஆண்டவர். அந்த தீர்க்க தரிசன திட்டம் நிறுத்திட்டாரு. அப்ப அதன்படி தேவன் இன்னைக்கு கிரியை செய்யறது கிடையாது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாரு? இந்த காரியங்கள் எல்லாமே யாருக்கு வேணும் அப்படின் போது நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தோம். யூதர்களுக்கு தான் அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க. 1 கொரிந்தியர்ல வருது, 1 கொரிந்தியர் 1:22. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கேட்கிறார்கள், தேடுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு தான் அது தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரெக்வயர்டு. தேடுகிறார்கள், கேட்கிறார்கள்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து ரெக்வயர்ட். ஜூஸ் ரெக்வயர்ட், அவர்களுக்கு தேவை. ஏன்னா அந்த அவங்களுடைய டிசைனே வந்து அதை கண்டு விசுவாசிக்கணும், ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிணியாளிகள் சுகமானணும், எல்லாம் செய்யணும். அந்த காரியங்கள்லாம் இருக்கிறதுனால அவர்களை இது பண்றாரு. ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, ராஜ்யத்திற்குள்ள போகும்போது அந்த டைம்ல வந்து உயிரோட இருக்கிற எல்லாருமே வந்து மாம்சத்தோட அப்படியே 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறாங்க. மரித்தவர்கள் உயிரோட எந்திரிக்கும் போது அவர்கள் வேற சரீரத்தோட உள்ள போவாங்க. ஆனா உயிரோட இருக்கவங்க அதுக்கப்புறம் 1000 வருஷ சாட்சிக்குள்ள போயிட்டு 1000 வருஷம் அவங்க கூட இருக்கும்போது இந்த மாம்ச சரீரத்தோடு தான் இருப்பாங்க. அப்ப 100 வயது சென்று மரிக்கணும் பாலகன் என்று என்னப்படுவான் இருக்கு. அப்ப அந்த 100 வயசாகி ஒருத்தர் இறக்குறாருன்னா அவன் குழந்தைன்னு சொல்லி கணக்குல வருது அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கான சரீரம் புதுப்பிக்கப்படுது. அப்ப அதனால அவங்களுக்கு வந்து சுகம்,
எல்லாமே தேவைப்படுது. வியாதியில இருந்து வெளியே வந்து எல்லாம் செய்யணும். ஏன்னா பர்பஸ் 1000 வருஷ சாட்சிக்குள்ள உள்ள போறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போறவங்களுக்கு வந்து இந்த சரீரம் பரலோகத்தை சுதந்திரிக்க போறது கிடையாது. ஏன்னா இது இந்த மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. 1000 வருஷ சாட்சி இந்த மண்ணுல நடக்க போது, இந்த சரீரத்தோட உள்ள போகலாம். ஆனா வியாதியெல்லாம் சுகப்படுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி உள்ள கொண்டு போவாரு. ஆனா பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய பரலோகத்துக்கு போகக்கூடிய ஜனங்களுக்கு வந்து இந்த சரீரத்தோட கூட போறது கிடையாது. அது இந்த மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட சரீரம். அப்ப விண் உலகத்திற்குன்னு வேற ஒரு சரீரம் வருதுன்றாரு. அது நம்ம கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல படிக்கலாம். அதை நம்ம அப்புறம் படிப்போம். சோ அப்போ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடையாளங்கள், அற்புதங்கள், வியாதிகள், அடையாளங்கள், அற்புதங்கள் விசுவாசிக்கிறதுக்கு, வியாதியை சுகப்படுத்துறது அவங்க 1000 வருஷ சாட்சியில இந்த மாம்சத்தோடு கூட உயிரோட இருக்கவங்க உள்ள போறாங்க. அவங்களுக்கு வந்து வியாதி இல்லாம அவங்க 100 வருஷம் வாழ்ந்து மறிச்சா கூட அவங்க பாலகன் என்று என்ன பண்ணுவோம், அதாவது அல்பாயுஸ்ல போயிட்டான்றதுதான் கணக்கு. நம்ம லோக்கல் தமிழ்ல சொல்லணும்னா 100 வயசு ஆகி மறிச்சாருன்னா அப்பா 100 வயசு வாழ்ந்துட்டாருன்னு இன்னைக்கு சொல்றது, ஐயோ அல்பாயுஸ்ல 100 வயசுல போயிட்டானே அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரு டிரான்சாக்ஷன், அந்த ஒரு காரியத்திற்காக அவர்களுக்கு அடையாளங்கள், அற்புதங்கள், சுகம் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசி நடக்கிறோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு நமக்கு இந்த கிருபையின் காலத்துல இந்த சரீரத்திற்கு சுகம் அளிக்கிறதுக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் தேவையில்லை. அதை வந்து தேவன் இப்ப நடத்துறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டா இருக்கோம். அந்த டிஸ்பென்சேஷன் கொடுத்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கப்புறம் எப்ப அந்த அடையாளங்கள், அற்புதங்கள் மறுபடியும் நடக்க போகுது அப்படின்னா உபத்திரவ காலத்துல அது பிசாசினால நடத்தப்பட போறது. சோ இது ஒரு காரியம் இருக்கு. அடுத்தது இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்ததனுடைய ஒரு சமம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கால நியமத்துல இருந்து இன்னொரு கால நியமத்திற்கு மாறுறோம், காலகட்டத்துக்கு மாறுறோம். எந்த காலகட்டத்துல இருந்து எப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீர்க்க தரிசன திட்டத்திலிருந்து ரகசியம், தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவனுக்குள்ள மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசிய காலத்துல இப்ப நம்ம இருக்கோம். அப்ப இதுல இருந்து அதுக்கு ஒரு மாறுதல் வருது. அதே மாதிரி பூமிக்குரிய ராஜ்யத்துல இருந்து பரலோகத்திற்கான ஒரு காரியம். பூமிக்குரிய ராஜ்யத்துல 1000 வருஷத்துக்குள்ள போறவங்களுக்கும் பரலோகத்துல போய் இருக்க போறவங்களுக்குமான ஒரு வித்தியாசமாகுது. அதே மாதிரி உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், இல்ல புதிய உடன்படிக்கை, வரப்போகிற புதன் உடன்படிக்கையா இருக்கட்டும், இது ரெண்டும் ஒரு குரூப்புக்கு இருக்கு. அதுல இருந்து கிருபை. அப்ப இப்ப நம்ம வந்து உடன்படிக்கையின் காலத்துல இருக்குமான கிடையாது. பழைய உடன்படிக்கை காலத்துல இல்ல, புதிய உடன்படிக்கை காலத்துல இல்ல. ரெண்டுலயுமே அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு போற வரைக்கும் அடையாளங்கிற அற்புதங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம இப்ப நடுவுல ஒரு பிரிட்ஜ் கட்டி தனியா பிரிச்சு வச்சுட்டு கிருபையை கொடுத்த மாதிரி இப்ப கிருபையின் காலத்துல இருக்கும். இப்ப தேவன் அதை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போஸ்தலர் பவுல் மூலமா 2 இடத்துல வந்து வியாதியா ஒருத்தனை விட்டுட்டு வந்திருக்காரு. தீமோத்தேயுக்கு வந்து திராட்சை ரசம் எடுத்துக்கோ, ஏன்னா உனக்கு அடிக்கடி பலவீனம் வருதுன்னு சொல்றாரு. 2 இடத்துலயுமே அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அவர் அற்புதத்தை நிகழ்த்தல, அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிடல, அவர் மூலமா சுகம் அளிக்கப்படலை. ஏன்னா அந்த டிஸ்பென்சேஷன் முடிஞ்சிருச்சு, அதனுடைய நோக்கம் முடிஞ்சனால அதை கிரியேட் செய்யல, அப்போ நடக்கப்படலை, தேவனால் நடத்தப்படலை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது உடன்படிக்கை வந்து கிருபைக்கு. அடுத்தது அடையாளங்களை பார்த்து நம்பிக்கையிலிருந்து, அதாவது ஏதாவது ஒண்ணு பார்த்து விசுவாசிக்கிறதுன்றது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல இருந்து இன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட் காணாமல் விசுவாசிப்பது, பார்க்காமலேயே நம்புறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக விசுவாசம். அப்போ பூமிக்குரிய ராஜ்யத்தின் திட்டத்தினுடைய மக்களுக்கு வந்து அடையாளங்கள், அற்புதங்கள் ரெண்டுமே தேவை. அவர்களுக்கு சுகம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு சுகம் அளிக்கிறதும் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவர்கள் ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த மாம்சத்தோடு கூட பிரவேசிக்க போறாங்க. ஆனா அது வந்து மேன்மை அடைந்து இருக்கும். ஏன்னா 100 வயது சென்று மறிக்கிறவன் கூட பாலகனா செத்துட்டா அப்படின்னு சொல்ற அளவுல அந்த உடல் மாறப்போகுது. ஆனா மறுரூபமாக்கப்பட்டதான கிடையாது. அப்ப இந்த உடல்லே வந்து அடையாளத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்து இல்லாம சுகத்தையும் கட்டளையிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய அந்த பரலோக மக்களுக்கு எந்த அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அவங்க உட்பட்டவர்களே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படவும் இல்லை, தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்தவங்க. அவங்களுக்கு அது அவங்க வந்து அது அந்த ஒரு பவுண்டுக்குள்ள, அந்த ஒரு கட்டுக்குள்ள கிடையாது. அடையாளம் அற்புதத்தை பார்த்து வரக்கூடிய அந்த கட்டுக்குள்ள கிடையாது. அதனால அவர்களுக்கு அடையாளங்களும் அற்புதமும் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா அவர்கள் இந்த மாம்சத்திலே இருக்க போறதில்ல, விசுவாசத்தினால பரலோகத்துக்கு போறவங்க. அப்போ இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவின் சரீரமா ஒரு கிருபையின் காலத்துல இருக்கிற நம்ம விசுவாசிக்கிறதுக்கும் அடையாள அற்புதமும் தேவையே கிடையாது. நமக்கு வந்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு.
அந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமா தான் நமக்கு எல்லாமே நடக்குதே தவிர நமக்கு அடையாளமும் அற்புதம் தேவையில்லை. இந்த கிருபையின் காலத்துல வந்து தேவன் இப்ப அடையாளத்தையும் மற்ற அற்புதங்கள் இந்த இதை வந்து அலுவலா செய்யறது இல்லை, ஒரு ஆபீஸா, அதாவது ஒருத்தர் மூலமாக நடப்பிக்கிறது தான் அந்த ஆபீஸ்ன்றது. ஏன்னா பவுல் மூலமா எவ்வளவு நடந்தப்போ அது ஆபீஸ். பவுல் மூலமா தீமோத்தேயுக்கு நடக்கல, பவுல் மூலமா இன்னொருத்தர் மரிக்கும் தருவாயில வியாதிப்பட்டு அப்படியே விட்டுட்டு வந்தேன்னும் போது அந்த இடத்துல நடக்கல அப்படின்னும் போது அந்த ஆபீஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த சத்தியங்கள் தான் வந்து நமக்கு அளவுகோலா இருக்கும். அப்ப இப்ப வந்து நிறைய நடக்குதே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லா மக்களும் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க, ஒரே நாள்ல வந்து வஞ்சிப்பு நடக்காது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் என்னன்னா, எப்படி அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல வந்து சில ஆண்டுகள், அதாவது இந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க போற அந்த செய்தியும் பவுல் மூலமா படிப்படியாக வெளிப்பாடு கொடுத்துட்டு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்னோட ஒண்ணு மேல மேல வந்து எங்க கரெக்டா முடியுதுன்னா, லூக்கா எங்க அதை கட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அப்போஸ்தலர் 28 வந்து அப்படியே துண்டு அப்படியே பாதியில முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நடந்தது எழுதலன்னுவாங்க. ஏன் எழுதலைன்னா அந்த டிஸ்பென்சேஷன் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆனா பவுல் லூக்கா வந்து பவுலோட கண்டினியூ பண்றாரான்னா பண்றாரு. 2 தீமோத்தேயு வரைக்கும் கடைசி நிருபம் எழுதுற வரைக்கும் கூடயே தான் போறாரு. ஆனா அந்த காரியங்கள் எதையுமே பதிவு பண்ணல. ஏன்னா அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்ன்றது வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் புக். அந்த டிரான்சாக்ஷனல் புக்கும் யாருக்குன்னா யூதர்களுக்கு, உங்க கையில இருந்து நீங்க ஏசாயா தீர்க்கதரிசனால சொல்ல மாதிரி நீங்கள் இப்போது கைவிடப்பட்டீர்கள், இனி புறஜாதிக்கு போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை யூதர்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே இது பண்ணப்பட்டது. அதை தான் நம்ம வந்து இந்த அப்போஸ்தலர் 28:28 படிச்சோம். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிய கடவுது என்றார். அப்ப அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளோட நோக்கமே வந்து அவங்களுக்கு தெரியணும், அவங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு, இப்ப அந்த இடம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப நம்ம இருக்கிறது கிருபையின் காலத்துல. அப்போ என்னுடைய இது என்னன்னா, இந்த கிருபையின் காலம் முடிய போற டைம் வரும்போது கிருபையின் காலத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்னும் போது பவுல் வந்து இந்த கிருபை நாட்களுடைய கடைசி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு. தகப்பன் தாயை கனம் பண்ணாம இந்த வேஷத்தை தடுத்து கொண்டுலாம் தீமோத்தேயுல வரும். ஸோ அந்த இது அது நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ அந்த காரியங்கள்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம வந்து இந்த கிருபைக்கு வந்து இந்த கிருபையின் காலத்துக்கு வந்து எந்த ஒரு டைம் பீரியடோ இல்லை இவ்வளவு காலம் இத்தனை வருஷம் இந்த ப்ராஃபஸில சொன்ன மாதிரி சொல்லப்படலை. ஆனா இந்த 20ஆவது நூற்றாண்டினுடைய துவக்கத்துல இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடையாளங்கள் அற்புதங்கள் நிகழவே இல்லை. எப்ப வந்து இந்த சபை காலம் முடிஞ்சதோ, பவுல் எப்ப அற்புத அடையாளங்கள் நிகழ்த்துறதை நிறுத்திட்டாரோ அதற்கப்புறம் கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு பல 1000 ஆண்டுகளாக இந்த அற்புதம் அடையாளம் இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்கல. சுகமளிக்கிறது இதெல்லாமே வந்து. ஆனா 2000 இந்த 20th செஞ்சுரின்றாங்களே, 20வது நூற்றாண்டினுடைய துவக்கத்துல முதல் அங்கதான் வந்து மறுபடியும் அடையாளங்கள் அற்புதங்கள்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் அனாயிண்டிங் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு டிரான்சிஷனலா இருக்க கூடுமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா வேதத்துல தேவன் நிறுத்திட்டாரு, இனி வரப்போறது வந்து உபத்திரவ காலத்துல இப்படியெல்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து கிராஜுவலா இந்த ஒரு கடைசி 20th செஞ்சுரியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கிராஜுவலா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் பிக்சிங். ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதுன்னா அப்ப வந்து யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு அந்தி கிறிஸ்து வரணும், அவனுக்கான ஸ்டேஜ் ரெடி ஆகணும் அப்படின்னும் போது அதற்கான ஆயத்த பணிகள்ன்றது நடக்குது. அப்போ உலகம் வந்து தன்னை அந்தி கிறிஸ்துவுக்கும் உலகத்தினுடைய இந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவுக்கும் அந்த ப்ராஃபஸி திட்டத்தினுடைய 70வது வாரம், அந்த கடைசி உபத்திரவ காலம் 7 வருஷத்திற்கு உலகம் தன்னை மெச்சூர் பண்ணி அந்த பிரசவத்துல எப்படி அந்த டைம் ஆனவுடனே ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு 20th செஞ்சுரில இருந்து ஆரம்பிச்சு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லா ப்ரீச்சரும் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றது இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப அது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி ஆனா கொஞ்சம் தீர்க்கதரிசனம் சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது இங்க இப்படி நடக்க போகுது, ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாரு, ஆண்டவர் இது செஞ்சாரு, இங்க இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே வந்து ஒண்ணு இன்னைக்கு செய்யறவங்க வந்து அந்தி கிறிஸ்துனுடைய வல்லமையினால செய்யறாங்களான்னு கேட்டா கிடையாது.
ஏன்னா அந்தி கிறிஸ்து இன்னும் வெளிப்படவே இல்லை. ஆனா இனி வரப்போறது அடையாளம் அற்புதத்தெல்லாம் யார் நடப்பிக்க போறாருன்னா 70வது வருஷத்து தானியலோடைய 70th வீக்னு சொல்லக்கூடிய அந்த 70வது வாரத்துல அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல யார் நடக்க போறதுன்னா சாத்தான் நடப்பிக்க போறான். அந்தி கிறிஸ்துவின் மூலமா அடையாள அற்புதங்கள் நடக்க போகுது, கள்ளத்தீர்க்கதரிசி மூலமா நடக்க போகுது. ஆனா அது இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டா கிடையாது, ஏன்னா அவன் இன்னும் வெளிப்படவே இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்டேஜ் செட் ஆகுது. ஸ்டேஜ் செட் ஆகும் போது அந்த டிசப்ஷன், வஞ்சகம், அவங்களுக்கு புரிதல் இல்லாதது, இதுக்கு 1000 காரணம் இருப்பான். இப்ப தேவன் வந்து எல்லாத்தையும் ஒரு பர்பஸ்க்காக பண்றாருன்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு ஓமைகளா சொன்னதே வந்து சத்தியத்தை மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது தேவனுடைய நோக்கத்திற்கு செயல்பாட்டின்படி தேவன் எதுக்காக நியமிச்சிருக்காரோ அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காரியத்துல இப்ப வந்து ஸ்டேஜ் செட்டிங். அப்போ இனி வரப்போற நாட்கள்ல ஃபியூச்சர்ல அந்தி கிறிஸ்து வரும்போது வெளிப்படும் போது இன்னைக்கு தயாராகிட்டு இருக்க ஜனங்கள் வந்து இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சத்தியம் வந்து இந்த கிறிஸ்தவத்துல அடையாளங்கள் அற்புதங்கள் அப்போஸ்தலர் 28 முடிஞ்சு போச்சு. இருக்கிறதுலே பெரிய அற்புதத்தை செஞ்ச அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அதற்கப்புறம் உள்ள 2 இடத்துலயும் அற்புதம் செய்யல. ஒருத்தர் வியாதியா விட்டு வந்தார், ஒருத்தருக்கு திராட்சை ரசமாச்சத்துக்கும் அடிக்கடி வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 2 இடத்துலயும் வந்து அற்புதம் நிகழ்த்தாமல் இருந்ததுக்கான காரணம் அந்த டிஸ்பென்சேஷன் மாறி இருக்கு. ஏன் அப்போஸ்தலர் 28 அப்படியே நிறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இதோட டிஸ்பென்சேஷன் முடிஞ்சுச்சு. ஏன்னா லூக்கா அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்றாரு. இப்ப இந்த புரிதல்கள்லாம் வரும்போதுதான் நம்ம சத்தியத்தை வேதத்தோடு ஒத்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு வந்து எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றது, எல்லாரும் வரங்கள் செயல்படுது, எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அறியாமையின் காரணமாகவும் இருக்கலாம், ஒரு டிசப்ஷன் காரணமாகவும் இருக்கலாம். ஆனா தெளிவா வேதத்தின்படி தேவன் மனிதர்கள் மூலமாக இந்த கிருபையின் காலத்துல அதை செய்யறது இல்லை. இனி வரப்போற நாட்கள்ல தான் அது நடக்க போகுது. அதுல ஏகப்பட்ட பேர் வஞ்சிக்கப்படவும் போறாங்க. அதற்கான ஸ்டேஜ் செட்டப், ஏன்னா உபத்திரவ காலத்துல எப்படி இருக்கும்ன்றதுனுடைய ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணாதான் வந்து அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு அவனை ரிசீவ் பண்ணணும் உலகம். அந்தி கிறிஸ்து வந்து ரிசீவ் பண்ண போகுது உலகம், அவனை கொண்டாட போகுது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்யற காரியத்தெல்லாம் நம்பணும் அப்படின்னும் போது அவன் வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தான் தரித்து வரான். இயேசு கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்துட்டு வரான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவனுடைய இடத்துல, அதுதான் அதனுடைய பொருள். ஆன்டி கிரைஸ்ட்ன்றது வந்து கிறிஸ்துக்கு எதிரானவன் இல்லை, கிறிஸ்துவனுடைய இடத்துல கிறிஸ்துவை போலவே தன்னை தரித்து கொண்டு அவனுடைய ஊழியர்கள்லாம் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை போலவே ஊழியர்கள் போலவே தரித்து வருது. ஆனா இதனுடைய ஃபுல் ஃபிளட்ஜ் எப்ப நடக்க போது? இந்த டிஸ்பென்சேஷன் முடிஞ்சு எப்படி அப்போஸ்தலர் 28 அடையாளங்கள் அற்புதங்கள் முடிஞ்சுதோ அதே மாதிரி இந்த கிருபையின் காலம்ன்ற டிஸ்பென்சேஷன் முடிஞ்ச உடனே அந்தி கிறிஸ்துவனுடைய சாத்தானின் வல்லமையோடு செய்யக்கூடிய அடையாளங்கள் அற்புதங்கள் அப்ப நடக்க போகுது. ஆனா இந்த காலகட்டத்துல எப்படி பவுலுக்கு வந்து படிப்படியா அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸை குறிச்சது, அந்த மிஸ்ட்ரியை குறிச்சு வெளிப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய எல்லா நிருபத்திலையும் வந்துகிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் 28 வரைக்கும் படிப்படியா அற்புதங்களும் நகர்ந்துகிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் இந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவுல இருந்து மறுபடியும் 70வது வாரத்திற்குள்ள உபத்திரவ காலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் செட்டப்ல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்ன்ற பேர்ல நிறைய நிகழ்ந்துகிட்டு இருக்கு. எதுக்குன்னா ஜனங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டோட தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுன்னா தீர்க்க தரிசன காரியங்கள், சில விஷயங்கள், சில பாயிண்ட்ஸ் தீர்க்க தரிசனமா சொல்லனா இவர் ஊழியக்காரர் தானா, இவர்கிட்ட ஆண்டவர் இருக்காரா, பேசுறாரா அப்படின்ற கேள்வி வர்ற அளவுக்கு இன்னைக்கு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒருத்தர் 2 பேர் பெரிய கேம்ப் போட்டு செய்யற அந்த மாதிரி வல்லமை உள்ளவர்கள்ன்றவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் வருஷம் வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்றதே வந்து அதை நிறைய கேலியா வச்சாலுமே அது வந்து ஒரு ஸ்டேஜ் செட்டப்பா ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஏன் அப்படின்னா ஒண்ணு அவர்கள் வந்து பர்பஸா செய்யறாங்களா? கிடையாது, அறியாமையில இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய சத்தியங்கள். இப்ப உதாரணத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓமைகளை சொல்லும் போது அவர்களுக்கு புரியாததுக்கு காரணம் அவர்களுடைய இதுவா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா சொல்லிதான் அப்படியே கேட்டிருக்கலாம். ஆனா அவர்களுக்கு மறைக்கப்படணும் ஒரு நோக்கத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஓமைகளா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தருக்கு வெளிப்படையா பேசுறாரு, அவர்களுக்கு புரியறதுக்காக, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து இவர்களுக்கு வந்து அறியாமையினாலேயோ அந்த ஒரு காரியத்தினாலேயோ இவர்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்க அந்த போக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்க அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் இந்த காரியங்கள் எல்லாமே வந்து
அறியாமைனால இத வந்து தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. எதற்கு அப்படின்னா இனி வரப்போற காரியத்துக்கு ஸ்டேஜ் செட் பண்றதுக்கு. எல்லாமே தேவனுடைய நோக்கத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய காரியங்கள். இது வந்து அடையாளங்கள், அற்புதங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்ப நின்னுச்சு, கடைசி அடையாளம் என்ன, முதல் அடையாளம் என்ன, அற்புதம் பைபிள் நடந்தது, இனி உபத்திரவ காலத்துல எப்படி நடக்க போகுது, அப்பயும் அடையாள அற்புதங்கள் நடக்குது. அப்புறம் பவுலுக்கு கடைசி அற்புதம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அற்புதம் பண்ணல, ஏன் பண்ணல, கிருபையின் காலத்துல இன்னைக்கு இது கிடையாது, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபாஸ்டா பேசி முடிச்சாச்சு நிறைய விஷயங்கள். இது நோட்ஸ் அனுப்புறேன் நானு. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்கலாம். யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜெஸ்ஸி உங்களுக்கு கிளியரா இருக்காமா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கொஸ்டின்ஸ் ஏதாவது? அங்கிள், எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி கன்வின்சிங்கான ஒரு கான்செப்ட். பட் இன்னைக்கு போனது வந்து இட் இஸ் கம்ப்ளீட் டீப் டைவ். இது எப்படின்னா, இப்ப சப்போஸ் நாளைக்கே யாராவது என்கிட்ட கேட்டனா, ஓரலா சொல்றதுல there is no point. ஆனா அது பிப்ளிக்கலா எப்படி வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும்ன்றதுக்கான எனக்கு ஒரு ப்ரெப்பா தான் நான் பாக்குறேன். ஓகே, ஸோ கிளியரா இருக்கு உங்களுக்கு இப்ப. ஓகே, வேற எல்லாம் இன்னைக்கு பிரதருக்கு ஆக்சுவலா வெளியே போயிட்டார் போல, பிரதர் அவருக்கு லைன் சரியா இல்லைன்னு இருந்தாங்க. ஓகே ஆண்டி, நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடுறீங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இது வந்து மாலை வேளையிலும் கூட அப்பா நம்முடைய சமூகத்திலே வந்து மெய் நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் கூட ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை குறித்து நிறைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. எங்களுக்கு நல்ல கிருபையை கொடுத்தீங்க, ஞானத்தை கொடுத்தீங்க, நடத்தக்கூடிய ராஜாவுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்க. புது புது காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கண்களை திறக்கும்படியாய், ஞானத்தால் நிறைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. எல்லாருடைய தேவையை சந்திங்க, எல்லாருக்கும் நல்ல சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருடைய தேவையும் நீங்க சந்திப்பீராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாய் எங்களுக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க. கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை கட்டளையிடுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்தம் கிறிஸ்துவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise Praise the Lord. Lord. Thank you, Sister Emma. Thank you, Jesse. Thank you, uncle. Okay. Praise the Lord. Next week பார்க்கலாம். Bye. Bye, Busika. Okay. Okay. Bye.